நடந்தது. திருமணம் நடந்தோடனே எல்லாரோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம் தான். முதல் மாதம் முடிஞ்சவொடனே ஐயோ குழந்தை நிற்கலையேன்ட்டு ஒரே கவலை. அவங்க அழறாங்க இல்லையா, நான் ஒரே அழ. 2வது மாதம் போச்சு. 2வது மாதம் ஆண்டவர் கொடுத்துருவாரு, அது ஆண்டவர் கொடுத்துருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். திரும்ப அவங்க சங்கதாக இருந்தாங்க, அவங்க உள்ள அழுதாங்க, நான் ரொம்ப அழுதேன். இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் ரொம்ப அழுகையாக போச்சு. சரி ஓகே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ட்டு கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் டேப்லெட்லாம் சத்து டேப்லெட்லாம் கொடுக்குறாங்க. சத்து மாத்திரை தான் கொடுத்தாங்க. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். திரும்பவும் விட்டுட்டோம். ஏன்னா சோர்ந்து போயிட்டோம், ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். என்னடா இதுன்ட்டு, ஏன்னா நம்பிக்கை என்ன பண்ணிட்டோம், மனுஷன் மேலே வச்சிட்டோம், மாத்திரை மேலே வச்சிட்டோம். ஆண்டவர் மேலே நம்பிக்கையும் மருந்து மாத்திரை மேலே வச்சிட்டோம், மனுஷன் மேலே. அந்த சூழ்நிலை ஆண்டவர் பண்ண காரியம் பாருங்கள். என்னோட வாழ்க்கையில் அந்த சண்டே ஸ்கூல், இந்த மே மாதம் சண்டே ஸ்கூல் இது நடக்க போகுது, ப்ரோக்ராம் நடக்கும். அதுக்கான ஆயத்தத்துக்கான ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமெல்லாம் நடக்குது. அதுக்கு வந்து ட்ரைனிங் கிளாஸ் வர சொன்னாங்க. நான் ட்ரைனிங் கிளாஸில் என்னோடய மனைவி ஃபுல்லாக செம்ம டான்ஸு, சரியான டான்ஸு. அது இல்லாமல் அதுக்கு மறுநாள் என்ன பண்ணோம், ஈவினிங் என்ன பண்ணோம், 2 பேரும் பைக் ரைடு, கொஞ்சம் லாங்காக சரி சும்மா போயிட்டு வரலான்ட்டு பைக் எடுத்துட்டு, மோஸ்ட்லி பைக்கில் கூப்பிட்டு போக மாட்டேன். அன்றைக்கின்னு பார்த்து பைக்கில் பள்ளத்தெல்லாம் விட்டு எடுத்துக்கின்னு செம்ம ஸ்பீடு போயிட்டு வரேன். போயிட்டு வந்துட்டு இவங்க ரொம்ப நாளாக என்கிட்ட கொஞ்ச நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க, செக் பண்ணோன்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், எத்தனை வாட்டி தான் செக் பண்ணுறப்பெல்லாம் கவலையான ஒரு சுச்சுவேஷன் பார்த்துட்டு கவலை வரும், கண்ணீர் வரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திருப்பியும் செக் பண்ணோம். மாதம் இதே வேலை தான். செக் பண்ணிவிட்டு அலுவலகத்தே இதே வேலையாக போச்சு. அப்புறம் நாட்கள் போச்சு. அவங்க ஒவ்வொரு நாளாக கேட்டு வந்தாங்க. 10 நாள் ஆச்சு, வாங்கி வந்து கொடுன்னு சொன்னாங்க. 2வது நாள் செக் பண்ணுறதுக்கு 12வது நாள் ஆச்சு. திரும்பவும் சரி வாங்கி போகலாமா வானாவா, வாங்கி போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி நான் என்ன பண்ணேன், இன்னொரு நாள் சரி ரொம்ப போஸ்ட் பண்ணி கேட்டாங்கனால மதியம் 1 மணிக்கு அந்த டைமில் வாங்கி போய் கொடுத்தேன். ஆண்டவர் நீங்கள் பார்த்துங்கன்ட்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்தேன். செக் பண்ணிவிட்டு நாங்கள் நிற்கிறோம். பாசிட்டிவ் காமிச்சிது. உண்மையை சொல்லப்போனால் அந்த ஒரு வித்தின் செகண்ட் வந்து என்னென்னா இது கனவா இது உண்மையான்னு சுத்தமாக புரியலை எங்களுக்கு. ஏன்னா செக் பண்ணி டயர்ட் ஆகிட்டோம். இது செக் பண்ணுறப்ப இதெல்லாம் மாற்றிக்கிட்டு வந்துருக்கோன்னு அதுலேயும் ஒரு டவுட்டு. திரும்ப செக் பண்ணால் திரும்பவும் பாசிட்டிவ் காமிக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த 10 நாள் அந்த முன்னாடி வந்து இவங்க ஸ்டெப்ஸ் ஏறத்துனாமோ செம்ம ஸ்பீடு ஓடியாருது, டான்ஸ் ஆடுறது, கரெக்டாக அப்போ தான் கன்சீவ் ஆகியிருக்காங்க போல், எங்களுக்கு தெரியாது. செம்ம டான்ஸு, பைக்கில் போகிறது. அப்போ ஒன்று மட்டும் ஆண்டவர் வந்து உறுதிப்படுத்தினார். என்ன உறுதிப்படுத்தினார்னா, நான் உனக்கு தரேன்னு சொன்னதை கண்டிப்பாக தருவேன், ஆனால் நான் தந்ததை யாராலும் எதுவும் மாற்ற முடியாது. அப்போது என் வாழ்க்கையில் அவர் கொடுத்ததை அவர் பாதுகாத்து கொண்டார். என்னதான் எங்கள் வாழ்க்கையில் நிறைய இவங்க டான்ஸ் ஆடி என்ன பண்ணாலும் சில பேர் வந்துடும், டான்ஸ் ஆடாதம்மா, பொறுமையாக போமா, படிக்கட்டி ஆடாதம்மா இப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மையை சொல்ல போனால் எல்லாமே அவர் தந்தது. அவர் தந்ததுனால அவர் பாதுகாத்தார். ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாக பாதுகாத்தார். ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், செக் பண்ணணும், ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அருமையான பிள்ளைக்கு அடுத்தது வரேன். ஒரு இதுவாக நாங்கள் செக் பண்ணுறோம். செக் பண்ணி சொல்ல 5ஆம் மாதம் செக் பண்ண சொல்ல ஒரு கொடி நல்லா சுற்றிட்டு இருந்தது. நல்லா கழுத்தில் சுற்றி இருந்ததுனால டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, அது தானாக பாப்பா விளையாடுறப்ப எடுத்துருவாங்க சொன்னாங்க. 9ஆம் மாதம் செக் பண்ணுற 2 கொடி சுற்றிட்டு இருக்கு. இது என்னடா இது, அவங்க கொடி ஒரு கொடினா பிரச்சனை இல்லை, இன்னொரு கொடினா 2 கொடி சுற்றி இருந்ததுன்னா ஆப்ரேஷன் கொண்டு போயிடுவாங்கன்ட்டு ஒரு ரொம்ப கவலை இருந்தது. ஆண்டவரே நீங்கள் தந்தது, அம்மா இல்லை, நீங்கள் தான் பார்த்துங்கன்ட்டு நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுற ஒரே விஷயம், அம்மா இல்லை ஆண்டவரே நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் தான் அம்மாவாக இருந்து அவங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணுறப்போ 9ஆம் மாதம் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு வீக்காக செக்அப் பண்ண ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் வீக் செக் பண்ணுறோம், ஒரு கொடி இருந்தது. 2வது வீக் செக் பண்ணுறோம், 2 கொடி இருந்தது. சரி கொடியே இல்லை, 2 கொடி இல்லை. ஃபர்ஸ்ட் வீக்கு 1 கொடி இருந்து, 2வது வீக்கு கொடியே இல்லை. அப்புறம் ஆண்டவர் இங்கே தான் நான் கொஞ்ச நாளாக இருந்தேன். நான் கொஞ்ச நாள் இங்கே இருக்கலான்ட்டு கூப்பிட்டு வந்திருந்தேன். சடனாக முடிச்சூர்ல சொல்ல வேணும், மழை பெஞ்சதுன்னா வெள்ளம் பெருக்கத்து ஆறாக ஓடும். அன்றைக்கி போயிட்டே இருந்தது. சடனாக உணர்த்தினபடியாக பாஸ்டம் பண்ண சொன்னாங்க, நீ இங்கே இருக்காது இப்போ, நீ கூப்பிட்டு கிளம்பிடுன்ட்டாங்க. அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அக்கா லைட்டாக கொஞ்சம் வலி வர மாதிரி இருக்குக்காங்க, இல்லை இப்போ நீ கூப்பிட்டு கிளம்பிடுன்ட்டாங்க. அவங்க கூப்பிட்டு கிளம்பி சொன்ன உடனே நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக இறையூர் போயிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே போயிட்டு பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு, அக்கா கிட்ட சொல்லலை, ஜெபம் பண்ணிவிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணிட்டோம். அட்மிட் பண்ணிட்டு இப்போ பிறந்துடும் அப்போ பிறந்துடும். ஐயோ ரொம்ப கொடுமை.
நான் என்ன பண்ணாங்க, ஒரு ஃபார்ம் எடுத்து வந்து அப்படி ரொம்ப ஆவலா இருக்கு சொல்ல ஃபார்ம் எடுத்து வந்து நீட்டினாங்க. இது நடந்தா இது பொறுப்பு இல்லை, குழந்தையே பிறக்கல. இது நடந்தா இது பொறுப்பு இல்லை, எல்லாமே நாங்க பொறுப்பு இல்லை, நாங்க பொறுப்பு இல்லை. அவங்க அதை படிச்சு பார்த்தோன்னே பயம் எடுத்துக்கிச்சு எனக்கு ரொம்ப. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இப்படிலாம் போட்டிருக்காங்க, இப்படிலாம் போட்டிருக்காங்க. அது ஃபார்மாலிட்டி அப்படிதான் வாங்குவாங்கன்னு சொன்னாங்க. ஆண்டோட கிருபை என்ன, சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு ஆண்டவர். அது மேலான ஒரு கிருபை. யார்கிட்ட எதுவும் குழந்தை பதிச்சுட்டான்னு கேட்பாங்க, குழந்தை பதிச்சுடுவேன். நார்மல் டெலிவரியானா, நார்மல் டெலிவரியா ஆச்சரியமா கேட்குறாங்க. இப்படி அந்த ஆச்சரியத்தை எங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நடப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை பிறந்த உடனே அக்கா கிட்ட நாங்கள் சொன்னோம். அதுக்கு முன்னாடி அக்கா வந்து என்கிட்ட நைட்டு ஒரு 2 மணிக்கு குழந்தை பிறகு ஈவினிங் பிறகு போகிறான். அவங்க அன்னைக்கு நைட்டு எனக்கு கால் பண்ணாங்க. நான் போனதை கண்டுபிடிச்சி கால் பண்ணாங்க. என்ன பெண்ணி எங்கே இருக்கு? ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன். ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு பெண்ணி. சொப்பனத்தை கொடுத்து உன் பையன் தான் உனக்கு பேரும் கொடுத்துட்டாரு பெண்ணின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது இயேசு கிறிஸ்து, நம்மளுடைய இயேசு கிறிஸ்துக்கும் 9ஆகவே பேர் வச்சுட்டாங்க. அதே போல என் பிள்ளைக்கு ஆண்டு என்ன பண்ணிட்டாரு, அதுவும் எங்க ஊழியக்கார அம்மா மூலம், ஆவிக்குரிய அம்மா மூலியமா ஒரு பேரை கொடுத்தாரு. அது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அந்த பேரை வந்து எங்க ஊழியக்கார அம்மாவே ரிவீல் பண்ணுவோம். அவங்களே சொல்லுவாங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாதையில வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும், நிறைய எங்களுக்கு வியாதி, நிறைய பலவீனம் வந்தாலும், ஆண்டவர் உடனே ஒன்று, எனக்கு என் கையை பிடிச்சதை மட்டும் எங்கள் 2 பேரும் விடவே இல்லை. நான் கூட இருக்கிறதுன்னு ஒவ்வொரு காரியத்தில் நான் ஃபங்க்ஷன் வைக்கும் போதும் சரி, என்னென்ன காரியத்தெல்லாம் நான் கையிட்டு செய்யணும், யோசிப்பு என்னென்ன செஞ்சானோ அவன் செஞ்சதுக்கு எல்லாம் ஒரு காரிய சுற்றி உள்ள என் வாழ்க்கையில் எல்லாமே பெருக செஞ்சார். அதே போல் என் வாழ்க்கையில் என்னென்ன காரியம்லாம் நான் ஆசைப்பட்டு செய்யணும் அதை ஆண்டு நிறைவேற்றினார். அதான் என் வாழ்க்கையில் வந்து பெரிய ஒரு அற்புதம். உண்மையை சொல்ல போனால் இந்த பிள்ளை ஆண்டவர் கொடுத்தது. அந்த பிள்ளையை ஆண்டவருக்காக வளர்ப்பேன்னு ஊழியக்காரன் முன்னே சபை முன்னாடி அங்கே சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த பிள்ளைய சாட்சியா எப்படி ஒரு பிள்ளைய வளர்க்கணுன்றத நான் ஒரு சாட்சியா இருந்து வளர்த்து காமிப்பேன். கர்த்தர் இந்த சாட்சியை ஆஸ்வதிப்பாராக. நான் விட்ட சாட்சியை என் மனைவி தொடருவாங்க. ஒரு கொஞ்ச நேரம் தான், அது கேட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்து என்னோட சபையில கர்த்தர் ஒரு சாட்சியா நின்று கர்த்தர் நன்றி சொல்றேன். அது போல சொன்னது போல வந்து 1 இயரா குழந்தை இல்லாத போது கூட கர்த்தர் வந்து பிசிஓடி இருந்தது. எனக்கு டாக்டர் செக் பண்ண போய் யாருக்கிட்ட நான் சொல்லலை, வீட்டில் கூட சொல்லலை. அதுவும் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. மார்ச்ல சொன்னாங்க அதிகமா இருக்கு பிசிஓடி, நீங்க 6 மந்த் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டேப்லெட்லாம் எழுதி கொடுத்தாங்க. இவர் என்னன்னா ஆல்ரெடி நாங்கள் 6 மந்த் விட்டமின் டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது நடுவில் விட்டுட்டு எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் 2 மந்த்ஸ் சாப்பிடவும் கிடையாது. ஆனால் வந்து இவங்க பிசிஓடி இருக்குன்னு சொன்னா இவர் என்ன சொன்னார்னா, நம்ம இனிமேல் ட்ரீட்மெண்ட்டே பார்க்க வேணாம், கடல் கட்டி தரலாம்னு சொல்லிட்டாரு. அது போல் கரெக்டாக ஏப்ரல் மாதம் வந்து நான் கன்சீவ் ஆகிட்டேன். கர்த்தர் வந்து பிசிஓடி இருந்த நிலைமையிலும் கர்த்தர் வந்து எனக்கு சாட்சியாக வந்து எனக்கு அந்த குழந்தைய கொடுத்தாரு. அதுக்கு இவர் சொன்னது போல் வந்து கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சானா யாராலும் தடுக்க முடியாது. நாங்கள் நல்லா இருந்த 6 மாசமா சொல்லிட்டு நாங்கள் நல்லா இருக்கோமா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போல்லாம் நான் கன்சீவ் ஆகலாம், பிசிஓடி இருக்கு அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நெக்ஸ்ட் மந்த்தே கர்த்தர் எனக்கு இந்த குழந்தைய கொடுத்தாரு. அது கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அது போல வந்து கர்த்தர் வந்து கன்சீவா இருந்த டைம்ல கூட வந்து எனக்கு பயமா இருந்தது. பிசிஓடி இருக்குதுன்னு சொன்னாங்களே, குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்கப்லயும் வந்து நான் கொஞ்சம் பயமா இருக்கும். 3 மந்த்ஸ் செக்கப் போனப்போ கூட வந்து குழந்தை நல்லா இருக்கான்னு கேட்பேன், எல்லாமே கரெக்டா இருக்குமா. நான் தான் வந்து நிறைய கொஸ்டின் கேட்பேன் டாக்டர், இது கரெக்டா இருக்கு அது கரெக்டா இருக்கு நிறைய செக் பண்ணி கேட்டுட்டே இருப்பேன். டாக்டர் நல்லா இருக்குமா கரெக்டா இருக்குமான்னு சொல்லுவாங்க. நான் நார்மலா இருக்க குழந்தையமா நீ கொஸ்டின் கேட்கிறேன், இருக்கு நல்லாதான் இருக்கு, வெயிட் கரெக்டா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்குமா சொல்லுவேன். ஒவ்வொரு செக்கப்லயும் வந்து டாக்டர் வந்து எனக்கு என்ன நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க வயிறு சின்னதா இருக்கு, குழந்தை அண்டர் வெயிட்ல இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. இருந்தாலும் வந்து குழந்தை வந்து பிறக்கும் போது கரெக்டான வெயிட் தான் பிறந்தது. அது போல வந்து வயிற்றுல இருக்கும் போதும் வந்து கரெக்டான வெயிட்ல தான் இருந்தது. கர்த்தர் வந்து குழந்தைய வந்து அப்படியே வந்து பாதுகாத்தாரு. அது போல வந்து இதே போல எனக்கு கன்சீவ் வந்த டைம்ல கூட வந்து கர்த்தர் எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பு இருந்தாலும் கர்த்தர் வந்து ஒரு தாயை போல வந்து இந்த பாட்டுல வந்தது போல ஒரு தாயை போல என்னை பாதுகாத்து வந்தாரு. கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். அது போல வந்து எனக்கு சீமந்தம் நடத்தினாங்க. அதுல கூட வந்து எல்லா தேவைகளும் வந்து கர்த்தர் சந்திச்சாரு, நேர்த்தியா நடத்தினாரு. அது கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். அது போல வந்து ஹாஸ்பிட்டல்ல கூட வந்து கர்த்தர் வந்து நான் 1 வீக் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். கர்த்தர் வந்து என் கூட வந்து பார்த்தோன்னா சாந்தாவும் எங்க நாத்தனார் மட்டும்தான். நாங்கள் 2 பேருமே நாங்கள் 3 பேருமே திட்டத்தட்ட சின்ன பசங்க. எங்க எல்லாரும் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாருமே அவங்க அம்மா கூட இருந்தாங்க.
அது எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா. எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இருந்தாலும் அவங்க தான் சொல்லிட்டே இருப்பாங்க, ரோசி பாரு சீக்கிரமா வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இப்ப கூட நான் எப்பயுமே நடிப்பேன், எனக்கு கழிச்சு வயிற்று குழந்தையோட இங்க வரும்போது எங்க அம்மா அப்பா உட்காந்துட்டு இருப்பாங்க, அப்படி நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது, எங்க அம்மா பார்க்கணும், உனக்கு குழந்தையோட நிற்கிறது வந்து எங்க அம்மா பார்க்கணும், அங்க உட்காந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அது எனக்கு வருத்தமா இருந்தாலும் கர்த்தர் வந்து என்னை வந்து இது பண்ணி திக்கற்றவள விடல. கர்த்தர் என்ன அந்த ஹாஸ்பிட்டல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க இருந்தாலும் வந்து அவங்க 2 பேரும் அப்படி பாத்துக்கிட்டாங்க. அங்க இருக்கிற பெரியவங்களுக்கும் சில வேலைகளை செய்ய முடியல, அந்த பிள்ளைங்க அந்த அவங்க பொண்ணுங்களை தூக்கி எடுக்க முடியல. ஆனா வந்து இவங்க அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க. எனக்கு அது ஒரு குறையுமே இல்லை. நான் ஒரு பாத்ரூம் போறதுக்குமே எனக்கு முன்னாடியே போயிட்டு அவங்க சுடு தண்ணி பிடிச்சி வச்சிருவாங்க. எதுவுமே எனக்கு எல்லாமே வந்து அவங்க செஞ்சாங்க கூட இருந்து. என்ன சொல்ற தாய் போல வந்து அவங்க 2 பேருமே சொல்றேன், எங்க நாத்தனாரும் சொல்றேன், யாருமே வந்து என்ன சொல்றது ஒரு நாத்தனால செய்வாங்கன்னு தெரியல. ஆனா எங்க நாத்தனால எனக்கு செஞ்சாங்க. அது போல சாந்தாவும் அதுக்கும் ஒண்ணுமே தெரியாது, குழந்தைய பத்தி எதுவுமே தெரிந்தாலும் வந்து அதுவுமே நைட் ஃபுல்லா கூட அதுவுமே இருந்தது கூட இருந்தது. 2 பேருமே நல்லா பார்த்து அங்க இருக்கிறவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க அம்மாவால ஹெல்ப் பண்ணி தூக்கி எடுக்க முடியல, சுடு தண்ணி எடுத்து வைக்க முடியல, ஆனா அவங்களுக்குலாம் இவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அது போல கர்த்தர் வந்து நேர்த்தியா வந்து எனக்கு எந்த குறையுமே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல சொல்ல போனா எனக்கு எங்க அம்மா இல்லாத குறை மட்டும் தான் தவிர மற்றபடி எனக்கு எந்த குறையுமே கிடையாது. எல்லாத்தையுமே அவங்க ஒரு சுடு தண்ணி எடுத்து வைக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே ஒரு மருந்து குழந்தைய பாத்துக்கணும் எதுவுமே பண்ணல. குழந்தைய கூட அவங்க ஃபுல்லா நல்லா பாத்துக்கிட்டாங்க. அது போல கர்த்தர் நேர்த்தியா நடத்தினார். வீட்டுக்கு கொண்டு வந்தப்ப கூட கர்த்தர் வந்து நேர்த்தியா நடத்தினார். இவர் எப்பவுமே என்கிட்ட சொல்லுவாரு, கடவுள் வந்து எப்பவுமே கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லுவோம், கர்த்தர் மேல அதிகமான பாசம் வச்சிருக்காரு, அன்பு வச்சிருக்காருன்னு சொல்லுவாரு. என்ன வந்து திட்டினாலே கர்த்தர் எனக்கு தண்டனை கொடுத்துடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி. அது போல வந்து நான் எப்பவுமே நினைப்பேன், எனக்கு நல்ல அப்பா அம்மா கடவுள் கொடுத்துருக்காரு, நல்ல சபையை கொடுத்துருக்காரு, ஊழியக்காரங்க கொடுத்துருக்காரு, கணவரை கொடுத்துருக்காரு. நான் ரொம்ப எப்பவுமே கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். அது போல கர்த்தர் எங்க அம்மா இல்லாத இந்த டைம்ல கூட எப்படி நான் இருப்பேன்னு அப்பத்துல இருந்து யோசிச்சிருந்தேன். எப்படி எங்க அம்மா இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு இந்நாள் வரைக்கும் அதை யோசிச்சுட்டே இருப்பேன். எப்படி நான் இருக்கிறேன் எங்க அம்மா இல்லாம அப்படின்னு. கர்த்தர் என்னோட இருக்காரு, தாயா இருக்கிறாரு. எல்லா வேலையிலும் வந்து கர்த்தர் வந்து எனக்கு என்ன சொல்றது எனக்கு என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. எப்பவுமே இப்ப வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அம்மா இல்லாத டைம்ல கூட கர்த்தர் வந்து எனக்கு நேர்த்தியா நடத்தினாரு, ஒரு குறையுமே இல்லை. இப்ப கூட நான் சொல்றேன், கர்த்தர் வந்து சாட்சியா நடத்தினாரு. அது கர்த்தரையும் அதிகப்படியான அன்பு என் மேல வச்சிருக்காரு. அதை வந்து நான் எப்பவுமே உணர்றேன். ஒவ்வொரு வேலையிலயும் வந்து எனக்கு ஒரு குறையுமே இல்லை. என்ன சொல்ற குழந்தை எனக்கு ஆள் இல்லையா அப்படின்னு நான் நினைச்சது இல்லை. கர்த்தர் வந்து இங்க அப்படியே தாயமா தகப்பனுமா என்னோடு இருந்து எனக்கு எல்லா தேவையிலும் சந்திச்சாரு. நான் இது வேணும் அது வேணும் கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாமே கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. அது கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். அது போல ஹாஸ்பிட்டல்ல இருந்த வேலையில பிரசவ வார்டுல கூட அட்டெண்டர் யாருமே உள்ள விடல. கர்த்தர் வந்து தனிமையில இருந்த ஒரு நாள் ஃபுல்லா தனியா தான் யாருமே உள்ள விடாத டைம்ல கூட கர்த்தர் என்னோடு இருந்தாரு. அவரோட வசனங்களை சங்கீதத்துல இருக்க எல்லா வசனத்தையும் நான் பிரசவ டைம்ல ஃபுல்லா அந்த வசனத்தை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபுல்லா அந்த வழியில கூட சங்கீதத்துல இருக்க எல்லா வசனத்தையும் சொல்லிட்டே இருந்தேன். கர்த்தர் என்னோடு இருந்து அது நார்மல் டெலிவரி கொடுத்தது கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். எல்லா கர்த்தர் செய்த அனைத்து நன்மைக்காக நன்றி சொல்றேன். அது போல கர்த்தர் வந்து கடந்த வருஷம் வந்து இவருக்கு வாக்குத்தத்து கொடுத்தாரு. கர்ப்பத்தின் கனியிலும் நிலத்தில் பலனிலும் மிருகஜீவனின் பலனிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை செய்வேன்னு சொன்னாரு. அதே போல வந்து கர்ப்பத்தின் கனி இந்த வருடம் எங்களுக்கு கொடுத்தாரு. அதே போல என் கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைச்சுன்னு சொன்னாரு. அதே போல எனக்கு பிள்ளையை கொடுத்தாரு. இந்த வருடமும் பாத்தீங்கன்னா என் பிள்ளைக்கு வந்து இது ஒரு அதிசயம் செய்வேன்னு சொல்லிட்டு என்னோட பிள்ளைக்கு ஒரு வாக்குத்தத்து கொடுத்திருக்காரு. எனக்கும் சகல விதமான ஆசீர்வாதம் தருவேன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு வாக்குத்தத்து கொடுத்தாரு. கர்த்தருக்கு அது கூடான கொடி நன்றி. அது போல இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ந்து களிக்கூறுன்ற வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு. கர்த்தர் இந்த வருடமும் எங்களுக்கு நன்மையா நடக்க போறதுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரோசி கிட்ட மைக் போனவனே பயந்துட்டேன். அல்லேலூயா. கர்த்ததாமே அருமையான மகனையும் மகளையும் கர்த்தர் ஜீவனுள்ள சாட்சியா நிறுத்தினாரு. உண்மையா சொல்ல போனா மார்ச் அந்த பிள்ளைக்கு நீர் கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர், நிறைய இருக்குதுன்னு. ஆனா அதே மாதத்திலேயே கர்த்தர் அந்த பிள்ளைக்கு கருத்தரிக்க உதவி செய்தார். ஆமே. அந்த தம்பி சொன்னாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் போனதே எனக்கு தெரியாது, நான் தூங்கிட்டேன். ஏன்னா நம்ம நைட் சர்ச்சில் உபவாசம் கூட்டம் 2 மணிக்கு நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுன்றதுக்காக ஒருத்தவங்களுக்கு 1 மணி நேரம் கொடுத்துருந்தேன். அந்த டைம் நான் ஜெபிக்கணுன்றதுக்காக சீக்கிரம் போயிட்டு தூங்கிட்ட பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு கனவு வந்தது, ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்துல பாத்தீங்கன்னா ரோசியா கனவுல வந்து சொல்லுதாக்கா, என் பையனுக்கு நான் 2 பேர் சொல்றேன், நீங்க அந்த பேர் செலக்ட் பண்ணுக்கா அப்படின்னு சொல்லுது.
நான் அந்த டைம்ல சொல்றேன், உன் பையனுக்கு ஜோர்டன் சொல்லிட்டு பேர் வைன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையும் அதே பேர் சொல்ல உடனே இந்த பேர் வை, கர்த்தர் கொடுக்குறாரு இந்த பேருன்னு சொன்னேன். ஆனா அவனுக்கு அந்த குழந்தைய பிறக்கல. அந்த டைம்ல 2 மணிக்கு ஃபோன் பண்றேன், நைட்டு 2 மணிக்கு. பாஸ்டர் கிட்ட கேட்டேன், எனக்கு கனவு வந்தது, இந்த ரோசிக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி பேர் வைக்கிற மாதிரி. ரோசி ஹாஸ்பிட்டல் போய்க்குது, நீ தூங்குறதுனால நான் சொல்லலை, எனக்கு தெரியாது அவங்க ஹாஸ்பிட்டல் போனதே. அப்போ நான் சொன்ன உடனே இப்ப பென்னி அங்கதான் இருப்பான், நீ ஃபோன் பண்றதா போன ஜபம் முடிச்சுட்டு பென்னிக்கு ஃபோன் பண்றேன், எங்கடா இருக்கிற என்னடான்னு சொன்னா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி வார்டில் இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி வலி வந்து போகுதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது, உனக்கு பையன் பிறக்கிறான், ஜோர்டன் சொல்லிட்டு பேர் வைக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்படியாக்கா பையனாக்கா, எனக்கு தெரியல ஆனா நான் பேர் வைக்கிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி கர்த்தர் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு பாருங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு கர்த்தர் பெயரை கொடுத்திருக்கிறார். ஏதோ ஆண்டவர் ஒரு சித்தத்தை அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஆண்டவர் அந்த மகளுக்கு தாயை போல இருந்தாரு. நீங்க நினைக்கலாம் ரோசி ரொம்ப நல்லா இருக்குது, அவங்க வீட்டை எல்லாரும் பார்த்து போறாங்க. ஆனா ரோசிக்கு நிறைய பாடு. ஆனா ரோசி வெளியவே சொல்லாது. கர்த்தர் அறிவார். கர்த்தர் நிச்சயமா அந்த பிள்ளையை அறிவார். நிறைய பாடு, ஆனா வெளியவே சொல்லாது. நானா போஸ்ட் பண்ணி கேட்டாதான் அந்த பிரச்சனையை என்கிட்ட சொல்லும். அக்கா எனக்கு இது மாதிரிலாம் நடக்குதுக்கா, இப்படிலாம் பேசுறாங்க, ஆனாலும் நான் கண்டுக்க மாட்டேங்கான்னு சொல்லிட்டு. உண்மையா அது சொல்லும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனால கர்த்தர் அந்த பிள்ளைய போஷித்து காப்பாற்றி கொண்டு வருகிறார். அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். அவங்க அம்மா இருந்து செய்யறத இடத்துல கர்த்தர் இருந்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வர, அதுக்காக நான் கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். அருமையான இந்த பிள்ளைகளை தம்பதியா இந்த சபையில பிள்ளை பாக்கியத்தோடு நிறுத்ததுக்காக கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோட மிஷனரி பேர் வந்து எடித் மேரி பிரவுன். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ மிஷனரி தான். சின்ன வயசுலேயே தந்தை இழந்த இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தனக்கு கீழே வந்து 5 சகோதரிகள் இருக்காங்க. இவங்க தான் வந்து ஆறாவது பிள்ளைல பிள்ளையா இருக்கிறாங்க. ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு மருத்துவத்து மேலே ஒரு ஆர்வம் வந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மெடிக்கல் காலேஜ் தான் படிச்சுட்டு இவங்களோட அக்கா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, கசின் அக்கா. அவங்க வந்து ஒரு மிஷனரி ஊழியத்தை செய்யும் போது அவங்க மூலியமா வந்து வாஞ்சி அவங்களுக்கு அதிகமாகுது. இவங்களோட ஊழியம் வந்து இப்படி இருக்கு, இந்த ஊழியத்தை நானும் எடுத்து செய்யணும் அப்படின்ற ஒரு வாஞ்சி வரும்போது அதற்காக ஜெபிச்சு அந்த அழைப்பை பெற்றுக்கொள்றாங்க. அவங்களுடைய அழைப்பு இந்த மிஷனரி ஊழியமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பைபிள் மிஷனரி சொசைட்டில போய் ஜாயின் பண்றாங்க. அங்க கொஞ்ச நாள் ட்ரைனிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட தரிசன பூமி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய தேசம். ஸோ இந்திய தேசத்துல வந்த ஒரு மிஷனரி தான் இந்த எடித் மேரி பிரவுன். இவங்க வந்து இவங்களுடைய ஊழியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தான் என்னோட நோக்கம், இந்த ஜனங்களுக்காக தான் நான் இப்படி பண்ண போறேன் அப்படின்ற ஒரு தெளிவான திட்டத்தோட அவங்க இருந்தாங்க. இயேசுவோட வழி நடத்தல் மூலியமா அவங்களுக்கு அந்த ஒரு தெளிவான நோக்கம் இருந்ததா அவங்க ஊழியத்தோட சாட்சியில நம்ம பார்க்க முடியும். கொஞ்ச நாள் இந்தியா தேசத்துல வந்து அவங்க மிஷனரி ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவங்க கண்ணில் என்ன தென்படுது அப்படின்னா, நிறைய ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1820களில் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்களுக்கும் சரி இந்து பெண்களுக்கும் மருத்துவ வசதி அவங்களுக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா அப்ப இருந்த மருத்துவர்கள்லாம் வந்து ஆண்கள். ஸோ அதனால ஆண்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு மருத்துவமும் அந்த பெண்மணிகள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த வகையான ஒரு மருத்துவ உதவியுமே அவங்களுக்கு வந்து கிடைக்காது. அதனால அநேகர் வந்து இறந்தும் போயிருக்காங்க. அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுடைய கொள்கை அவங்களுக்கு அதிகம் அப்படின்றதுனால. இப்படி மருத்துவ வசதிகள் வந்து இவங்களுக்கு ரொம்ப இல்லாம இருக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப மனசை உறுத்தி இவங்க வந்து ஒரு மருத்துவரா இருக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கிராமங்கள்ல போயிட்டு அவங்க யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மருத்துவத்தை வந்து சொல்லி தராங்க. இப்படிதான் நம்ம வந்து மருத்துவம் பார்க்கணும், இப்படி இருக்கணும், இவ்வளவு ஹைஜீனிக்கா இருக்கணும், இவ்வளவு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கப்பட்டதுதான். இதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் காலேஜே ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் விமென்ஸ் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். ஆசிய கண்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா முதலாக பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து ஆரம்பிச்சது இந்த எடித் மேரி பிரவுன் இவங்க தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக வெறும் 4 ஆசிரியர்களும் 4 மாணவர்களை வைத்து மாத்திரமே இந்த காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் நாள் கணக்கு செல்ல அநேக ஆத்துமாக்கள் அங்க வராங்க. இவங்க சேவைகள் மூலியமாவே வந்து சுவிசேஷத்தை சொல்றாங்க. இவங்களுடைய சாட்சியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க ஒவ்வொரு சேவையும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு மருத்துவம் பார்க்கும் போதும் அந்த பேஷண்ட்டை வந்து ராஜா மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களாம். ஏன்னா அவங்க சேவை செய்யறது வந்து ஒரு ராஜாவுக்கானது. என்னுடைய இயேசு ராஜாவுக்காக நான் செய்கிற இந்த சேவை ஊழியம், அதனால இந்த ஆத்துமாக்களையே நான் ஒரு ராஜாவா பாவித்து தான் நான் உங்களுக்கு சேவை ஊழியத்தை செய்யறேன்னு சொல்லிட்டு என் சேவை ஒரு ராஜாவுக்கானது தான் இவங்களுடைய சாட்சியோட ஹெட்டிங்காவே இருக்கும். இப்படிதான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க.
மெடிக்கல் காலேஜ் அநேக மாணவர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அதுக்கான பிரின்சிபலாக மாறுறாங்க. இப்படி அந்த உமன்ஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்ட மெடிக்கல் காலேஜ் நாட்கணக்கு போகும்போது மென்ஸ்க்காகவும் ஆரம்பிக்கப்பட்டு நார்மலாக கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்ட்டு இது பேர் மாற்றப்படுது. கிட்டத்தட்ட அவங்க 50 வருடம் இந்திய தேசத்துல வந்து ஊழியத்தை செய்யறாங்க. அந்த 50 வருட இறுதியில் அந்த ஆனிவர்சரியில வந்து பாத்தீங்கன்னா அந்த மெடிக்கல் காலேஜ்ல இருந்து 400 டாக்டர்கள், 100க்கும் மேற்பட்ட நர்சஸ், 100க்கும் மேற்பட்ட பார்மசிஸ்ட வந்து இவங்க எஜுகேட் பண்ணி இதுல பட்டம் பெற வச்சிருக்காங்க. இதன் மூலமா எந்த ஜனங்களுக்கு வந்து மருத்துவ வசதியே கிடைக்காத, ஒரு சின்ன மருத்துவ உதவி கூட கிடைக்காம இறந்து போனாங்களோ அந்த சூழ்நிலைகள் மாறி அநேக பெண்கள் வந்து இந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல தேடி வரும்படியா அவங்க ஊழியம் இருந்திருக்கு. இந்த எடித் மேரியோட ஊழியம் இவங்க கிட்டத்தட்ட 92 வயது வரைக்குமே ஒரு மிஷனரியா இருந்து மரித்தவங்க தான். 50 ஆண்டுகள் ஒரு மருத்துவராக இருந்து எந்த ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மருத்துவ வசதியே கிடைக்க கூடாதுன்னு நினைச்ச அந்த ஒரு மூட நம்பிக்கைகள் மத்தியில அதை உடைத்து அநேகரை வந்து பாதுகாத்து அவங்களுடைய சேவை ஊழியத்தை செஞ்சிருக்காங்க இந்த எடித் மேரி ஊழியம். ஆமென், ஆமென், ஆமென். நான் வாரம் உங்களை கேட்பேன், கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்துக்கு தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? இப்படிதான் இருக்கணும் நீங்க தேவன் எதிர்பார்க்கிறது. தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? உங்க கிட்ட கொடுத்த ஊழியத்தை சரியா செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாரு தேவன் உங்ககிட்ட? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கிட்ட கொடுத்த, என்கிட்ட கொடுத்த ஊழியத்தை சரியா செய்யணும். அடுத்தது தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? அன்பு காட்டணும், மத்தவங்க மேல அன்பு காட்டணும். அடுத்தது தேவன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? உதவி செய்யணும், உதவி செய்யணும். சரி சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் இந்த வருஷம் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நல்லா சொல்லலாம். நான் இப்படி கேட்டுட்டே இருப்பேன். உங்களை 1 மணிக்கு தான் வீட்டுக்கு அனுப்புவேன். அதனால கட்டாயம் நீங்க சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட கொடுத்த ஊழியத்தை நான் சரியா செய்யணும். சரியா சொல்லுங்க பார்க்கலாம் மறுபடியும். அடுத்தது தேவன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? மத்தவங்க மேல அன்பு காட்டணும், மத்தவங்க மேல அன்பு காட்டணும். அடுத்தது தேவன் எதிர்பார்க்கிறாரு? உதவி செய்யணும். அந்நியர் என்ன பண்ணணும்? உபசரிக்கணும். தேவன் இதைதான் இந்த 2025 கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தார். நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்துல 28வது அதிகாரம் 29வது வசனத்திலே அவர் ஆலோசனையில் எப்படி இருக்கிறாரா? ஆச்சரியமானவராய் இருக்கிறாரா. அடுத்தது செயல் எப்படி இருக்கிறாரா? மகத்துவமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் சேவை ஊழியம். இந்த சேவை ஊழியத்தை செய்யறதுக்கு தேவனிடத்துல நீ ஆலோசனை கேட்கணும். ஆமென். இன்னொரு அறிவிப்பு நான் விட்டுட்டேன். வரப்போகிற 9ஆம் தேதி அடுத்த வாரத்துல பாத்தீங்கன்னா பிரதிஷ்டை ஆராதனை நம்ம சபையில நடக்குது. 2 பிள்ளைங்களை பிரதிஷ்டை பண்ண போறோம். யாராவது இன்னும் நீங்க பிரதிஷ்டை பண்ணணும் உங்க பிள்ளைக்குன்னா நீங்க முன்னாடியே சொல்லிடலாம். உங்களுக்கு 2 பிள்ளைங்க பிரதிஷ்டை பண்ண போறாங்க. நீங்க யாராவது பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னா நீங்க முன்னாடியே சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. சரி, நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வர போகிறோம். ஆண்டவர் இந்த வருஷம் இந்த சேவை ஊழியத்தை செய்ய இந்த வருஷம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க போறேன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லிட போறீங்க, காதுல கேட்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சேவை ஊழியத்தை செய்ய, உங்க குடும்பத்தை நடத்த, உங்க வேலையை நடத்த கர்த்தர் ஆலோசனை கொடுக்க போகிறார். அந்த ஆலோசனை எப்படி இருக்குன்னா மகத்துவமா இருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். மகத்துவமா இருக்கும் இந்த ஆலோசனை. கர்த்தர் இந்த மாதத்துல நான் உங்களுக்கு 1ஆம் தேதி இது இன்ட்ரோடக்ஷனா சொன்னேன். முதல்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கணும். முதல்ல பாவத்தை உணரணும். சும்மா உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டு அடுத்த செய்திக்கு போலாம். 2வது, கர்த்தர் உனக்கு ஆலோசனை கொடுக்கணும்னா பாவத்தை அறிக்கை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது, கர்த்தர் உனக்கு ஆலோசனை கொடுக்கணும்னா பாவத்தை விட்டுணும். அல்லேலூயா. 4வது, கர்த்தர் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறவரா இருக்கிறதுனால உன்னை பரிசுத்தமாக்குவார். அல்லேலூயா. ஒரு பெரிய விளைச்சலை நீ கண்டடைய போகிறாய். இந்த பிப்ரவரி மாதம் ஒரு பெரிய விளைச்சல் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றா, நீ ரொம்ப கடினமா வேலை செய்ய தேவையில்ல. நீ என்ன பண்ணலாம்? மேலோட்டமாவே நீ விதை தூவினா கூட நான் உனக்கு 30, 60, 100 பலன் கொடுக்க போகிறேன். இந்த ஏசாயா புத்தகம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுல இருக்கிற சத்தியம், உங்களை உயிர்ப்பிக்கிற சத்தியம், ஒரு பெரிய விளைச்சல். ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கோதுமை மணியை இந்த மாதத்திலே நீ அறுக்க போகிறாய். ஆமென். அது ஆத்துமாவா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், கர்த்தர் பெஸ்டான
செய்வாரு? அவர் அறுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் இது இன்ட்ரோடக்ஷனா உங்களுக்கு சொன்னேன். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேதத்துல யாருக்கெல்லாம் கடவுள் ஆலோசனை கொடுத்தார்? 3 பேர் தான். டக்கு டக்குன்னு வாசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே அல்லேலூயா சொன்னீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடுவேன். நீங்க கொஞ்சம் அப்படி இப்படி தூக்கம் அசைவானீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. உங்களை என்ன பண்ணுவேன்? தாயை போல தேற்றி உங்களை தூங்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால என்ன பண்ணோம்? இங்க அங்க அப்படின்னு பார்க்காம மெசேஜையே கவனிச்சு பார்த்துக்கிட்டு, மெசேஜே நல்லா கவனிச்சு பார்த்துட்டு இருங்கப்பா. நீ என்ன பண்ணுனா, எங்க கேமராமேனு கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, இந்த பக்கம் திருப்பி திருப்பி வை. ஏன்னா யார என்ன பண்றாங்கன்னு நான் பாப்பேன்ல. கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணோம், திருப்பி திருப்பி நீ வச்சுக்கிட்டே இரு. எங்க ஆளுங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்றது நான் என்ன பண்றேன்? பாக்குறேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு பாக்குறோம், இந்த உலகத்துல ஆலோசனை இல்லாம எத்தனை பிள்ளைங்க வாழ்க்கை கெட்டு போயிருக்குது. ஆமென், ஆமென். ஆனா ஆலோசனை கேட்டு கெட்டு போற வாழ்க்கையில இந்த பிள்ளைங்க கூட இன்னைக்கு சீரா வாழறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலோசனை ரொம்ப முக்கியம். பைபிள்ல பாக்குறோம், சாலமோனின் மகன் பெரியவங்க ஆலோசனையை தள்ளிட்டான், அவன் வயசுல இருக்கிற ஆலோசனை கேட்டான். அதனால ராஜ்யமே பிரிஞ்சு போயிடுச்சு. ஆமென், ஆமென். தேசமே பிரிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல கெட்ட ஆலோசனையை கேட்டு குடும்பம் பிரிஞ்சு போயிருக்குது, டைவர்ஸ் ஆயிருக்குது, வீட்டுக்காரனை விட்டு இன்னொரு வீட்டுக்காரனை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி கெட்ட ஆலோசனையால எத்தனையோ குடும்பம் கெட்டு போயிருக்குது, எத்தனையோ குடும்பம் கெட்டு போயிருக்குது. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவன் எப்படிப்பட்ட ஆலோசனையை கொடுக்கிறா. இந்த ஆலோசனையை கேட்டினா உன் வாழ்க்கையில எனக்கு கேட்ட மாதிரி பாட்டுல உங்களை கர்த்தர் எப்படி நிறுத்துறாருன்னா, உங்களை எப்படி நிறுத்துறாருன்னா, உங்களை சரியா நிறுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். பெஸ்டா செய்ய போறார். ஆமென், ஆமென். சிறப்பா செய்வார். எப்படி செய்வார்? உங்களுக்கு சிறப்பா. ஆண்டவருடைய ஆலோசனை உனக்கு என்ன கொடுக்கும்? சிறப்பா கொடுக்கும். சிறப்பா செய்வார். எல்லாம் சொல்லுவாங்க, சிறப்பா செஞ்சுட்டேனா ஆண்டவர் உங்களுக்கு சிறப்பா செய்ய போறார். ஆமென், ஆமென். வெற்றி செய்வார் ஆண்டவர் உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை எப்படி செய்வாரு? வெற்றி செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆமென், ஆமென். நல்லா கவனிங்க. இன்னைக்கு முதல்ல தேவனுடைய ஆலோசனை. 3 ஆலோசனை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கிட்ட பேச போறேன். முதல்ல தேவனுடைய ஆலோசனை. தேவனுடைய ஆலோசனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல நிறைய இருக்கு. நான் 2 பேர் மட்டும் செலக்ட் பண்ணிருக்கிறேன். வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 28வது அதிகாரம். ஆதியாகம புத்தகம் 28. எடுத்தாச்சா? முதல் வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிமா. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து. ஆதியாகமம் 28 வாசிக்கிறேன். 26 வாசி. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல், ஆபிரகாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராகுக்கு போனான். அபிமெலேக்கினிடத்துக்கு கேராகுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனம். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். நல்லா கவனிங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் நாட்கள்ல ஒரு கொடிய பஞ்சம் வந்தது. அதனால அவர் எங்க போனார்னா எகிப்துக்கு போயிட்டார். எகிப்துக்கு போயிட்டு வந்தவர் சும்மா வரல. யார் கூட்டிட்டு வந்தாரு? இத சொல்லலன்னு வச்சுக்க, உங்களை எத்தனை வேத பாடம். எகிப்துக்கு போனவர் சும்மா வரல. யாரு கூட்டிட்டு வந்தாரு? ஜோடியை கூட்டிட்டு வந்தாரு. அல்லேலூயா. தேவையில்லாத கூட்டு வந்துட்டு அழகா சொன்னார் பிராங்க்லின் பாஸ்டர். தேவையில்லாத கூட்டின்னு வந்து ஆபிரகாம் கல்யாணம் பண்ணிட்டு அவரு போயிட்டாரு. இன்ன வரைக்கும் அந்த இஸ்மவேல் சந்ததியோடு நான் போராடிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். ஆமென். இன்னை வரைக்கும் முஸ்லீம் கூட நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய உறவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அது தொடரும். ஏன்னா அது ரத்த சம்பந்தமான உறவு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் காலத்திலே ஒரு பஞ்சம் வந்தது. ஆண்டவரை கேட்காம கொள்ளாம எகிப்துக்கு போயிட்டார். போனதுனால ஆடு மாடையும் கூட கூட்டின்னு வராது, பொண்ணையும் கூட கூட்டு வந்தார். அதனால வந்தது பெரிய விளைவு. இப்படி இருக்கும்
இருக்கும்போது ஈசாக்கு தீர்மானம் எடுத்துட்டேன், இந்த இடத்த விட்டு போயிட்டேன். ஏன்னா அந்த இடம் என்ன இருக்குது, என்ன இருக்குது? நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏற்கனவே, நீ பைபிள்ல இருக்கிறது தான் நான் கேட்பேன். புதுசா ஏதோ ஒண்ணு நான் கட்டுக்கதையை உங்களை கேட்க போறேன். நீ பைபிளை பாரு, பைபிளை பாரு. நீ பைபிள் இருக்கிறதா உங்களை நான் கேட்டுட்டு இருப்பேன். பஞ்சம் வந்துடுச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சாப்பாட்டுக்கு கஷ்டம், தண்ணிக்கு கஷ்டம். சாப்பாடு இல்லா கூட இருந்தேன், தண்ணி இல்லா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இப்படிப்பட்ட கஷ்டத்துல இந்த ஈசாக்கு இருக்கிறான். அவன் தீர்மானம் எடுத்துட்டான், நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்த விட்டு போயிடணும்ட்டு. கர்த்தர் அன்றைக்கு ராத்திரியில தரிசனமாகிறான். தரிசனமாகி சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, எகிப்துக்கு போகாத சொல்லிட்டு சொல்றாரு, உனக்கு சாப்பாடு இல்லைன்னு கவலைப்படாத, தண்ணி இல்லைன்னு கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். எது இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கிறேன். அடுத்தது சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு இட்ட வாக்குத்தத்தத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறான். யோசிச்சு பாருங்க, சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, நான் என்ன பண்ண போறேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்ட்டு. ஆனா சூழ்நிலை வித்தியாசமா இருக்குது. வித்தியாசமா இருக்கிறதுனால ஈசாக்கு ஆண்டவர் ஆலோசனையை கேட்டான். பஞ்சம், பட்டினி, ஆனாலும் ஆண்டவர் ஆலோசனை கேட்டான். வேதம் அழகா போட்டு இருக்கிறது, பஞ்ச காலத்துல தண்ணி இல்லாத இடத்துல அவன் விதை விதைத்தான். 30, 60, 100 பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா கிணத்துல குதினா கூட குதிக்கணும். ஆமென், ஆமென். உன்னை கிணத்துல குதிச்சாலும் உன்னை மிதக்க செய்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை எவ்வளவுதான் அழுத்தினாலும் உன்னை நீ மிதந்து கொண்டேதான் இருப்பியே கண்டி, நீ அமிழ்ந்து போகவே மாட்ட, நீ மூழ்கி போகவே மாட்ட. கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பா. ஆண்டவர் சொல்றாரு அவங்ககிட்ட, இந்த பஞ்சம் மாறணும் அவங்ககிட்ட சொல்லல. அடுத்தது என்ன சொல்லல, நான் உனக்கு தண்ணி கொடுப்பேன்னு சொல்லல. அடுத்தது இன்னைக்கு ராத்திரி உனக்கு சாப்பாடு வரும்னு சொல்லல. அவர் ஒன்னே ஒண்ணு சொல்றார், நான் உன் கூட இருந்தா இழந்ததை எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பேன் என்று கர்த்தர் ஈசாக்கோடு கூட பேசினார். இன்னைக்கு உன் கூட பேசுகிறார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்ற இடத்துல நீ தங்கி இருப்பனா, நீ இழந்ததை எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுப்பார். ஆமென், ஆமென். பாருங்க, கடவுளுக்காக கீழ்ப்படிந்து கஷ்டத்திலையும் பாடலையும் வாழற உன்னை கர்த்தர் இந்த கூட்டத்திலே கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவருக்காக நீ கீழ்ப்படிந்து வாழ்கிற உன்னை சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறார். ஆனா இது இப்படியே நிரந்தரமா உனக்கு போகாது. இதை தாண்டவர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆலோசனையில அவர் மகத்துவம் உள்ள தேவன். அவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் பஞ்சம் மாறும், உன் தரித்திரம் மாறும். ஏன்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அழகா சொல்லுவாரு. எனக்கு அந்த வசனத்தை படிச்ச உடனே நான் சொன்னேன், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் அப்பாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னைக்குமே மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரே காரியத்தை தான் ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு. ஆண்டவர் ஆலோசனையை கேட்டீங்கன்னா கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். அங்க அவன் 100 மடங்கு, இதெல்லாம் தெரிஞ்சதுனால வேகமா சொல்லி முடிக்கிறேன், 100 மடங்கு அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அடுத்த வசனம் 13வது வசனம் நீங்க படிச்சீங்கன்னா, ஆபிரகாம் காலத்துல புதைக்கப்பட்ட அந்த துறவை என்ன பண்ணிட்டாரு, அவரு என்ன பண்ணிட்டாரு, நோண்ட ஆரம்பிச்சிட்டார். நம்ம கூட இன்னைக்கு பாட்டு பாடணும், ஏசேக்கு சித்தன் என்ன ஆயிடுச்சு, இன்றோட முடிஞ்சது. வாக்குவாதம், போராட்டம். இந்த போராட்டத்தை எல்லாம் நீ கடந்துதான் ஆக வேண்டும். உன் வாழ்க்கையில நீ ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படி நீ போனா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போன அப்படின்னா, முதல்ல உனக்கு போராட்டம் வரும், போராட்டம் வரும். அந்த போராட்டத்தை தாண்டி ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும். அடுத்தது என்ன வரும்னா, வாக்குவாதம் வரும். கடவுள் என் கூட இருக்கிறாரா இல்லையான்னு உனக்கே கேள்வி வரும். நீ என்ன பண்ணுவ, வாக்குவாதம் பண்ற அளவுக்கு உனக்கு பிரச்சனை வரும். ஆனா அதுலயும் ஈசாக்கு என்ன செய்தான்னா, கர்த்தர் சித்தத்தை செய்து முடித்தான். ஏன் சொன்னா, ஆண்டவர் எங்க சொன்னாரு இருக்கிறோம். அடுத்தது இப்படி எல்லாம் கடந்து போயிட்டு வந்தவெல்லாம் பிரச்சனை பண்றான், வந்தவெல்லாம் பிரச்சனை பண்றான், என்ன பண்றான், வாக்குவாதம் பண்றான், சண்டை பண்றான், இப்படியே நடக்குது. அவன் வாழ்க்கையில பொருளையும் கஷ்டத்தையும் அவன் கடந்து கொண்டே இருக்கிறான். அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது, அவன் இன்னொரு துறவை வெற்றினான். அந்த துறவுக்கு அவன் ரெகபோத் என்று பெயரிட்டான். எல்லையை கர்த்தர் விஸ்தாரமாக்கினார். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில வர எல்லா படைகளையும் ஆண்டவர் இந்த மாதத்துல உடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உடைப்பார் ஆண்டவர். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு, நான் எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவர் ஆலோசனையை கேட்பேன். ஆண்டவர் ஆலோசனை இல்லாம நீ கேட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையில பெரிய நஷ்டத்துல வருவேன். நீ நினைக்கலாம், இந்த ஆலோசனை நல்லா இருக்குது, இந்த ஆலோசனை நல்லா இருக்குதுன்னு சொல்லி நீ நினைப்ப. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த ஆலோசனை உனக்கு நல்லா தெரியும். ஆனா வரப்போற நாட்கள்ல ஒரு பெரிய விளைவை நீ சந்திக்க ஆரம்பிச்சிடுவேன். அதனால கர்த்தர் உன்னோடு கூட இன்னைக்கு பேசுகிறா. ஈசாக்கு எப்படி ஆண்டவர் சத்தத்தை கேட்டான், சொன்னார். ஆண்டவர் அவன் கூட சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற, பஞ்ச
பஞ்சம் வருதா, தண்ணி இல்லாத கஷ்டமா, கவலைப்படாத, நாமும் கூட இருக்கிறேன். இந்த விசுவாசத்தோடு கூட என்ன பண்ணா, ஈசாக்கு போராட ஆரம்பிச்சான். வாக்குவாதம் வந்தது, சண்டை வந்தது, காரணமே இல்லாத பிரச்சனை, காரணமே இல்லாத வாக்குவாதம். ஆனா ஒண்ணுமே பண்ணல. வேதம் சொல்லப்பட்டிருக்குது, அவன் இன்னொரு துறவை வெட்டினான். ரெகபோத் என்கிற துறவு அவனுக்காக ஆயத்தமாய் இருந்தது. அந்த துறவை வெட்டினா, வேதம் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் அவனுடைய எல்லையை விரிவாக்க ஆரம்பித்தான். அவன் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தூரம் போனா, யாரெல்லாம் அவன் கூட வாக்குவாதம் பண்ணாங்களோ அவங்க வந்து சொல்றாங்க, நிச்சயமா கர்த்தரனோடு கூட இருக்கிறான், நிச்சயமா கர்த்தரனோடு கூட இருக்கிறான், உடன்படிக்கை பண்ணாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஆலோசனை கேட்டீனா, ஆண்டவர் உன்னை நடத்துற விதத்தை கர்த்தர் நிச்சயமா இந்த மாசம் உனக்கு காட்டுவார். ஆமென். நீங்க ஆண்டவர்கிட்ட தினமும் சொல்ல, எனக்கு ஆலோசனை கொடுப்பா, என்னை நடத்துப்பான்னு கேட்கணும், என்னை நடத்துப்பான்னு கேட்கணும். அவர் நடத்துற பாதை ரொம்ப வித்தியாசமா இருக்கும் தேவ பிள்ளைய, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். என்னை நடத்துப்பான்னு கேட்கணும், என்னை நடத்துப்பான்னு கேட்கணும். என்ன அப்படி கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பா. ஒரு தாய் என்ன பண்ணாங்கன்னா, இயேசு ஏற்றுக்கொண்டாங்களா. இயேசு ஏற்றுக்கொண்டு 3 மாசத்துல அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார். ஒரு பையன் அவங்களுக்கு. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இறந்துட்டார். எல்லாரும் அவங்கள பார்த்து சொன்னாங்களாம், ஏசப்பா கிட்ட போனேன், உன் புருஷனையே எடுத்துக்கிட்டாரு ஏசப்பான்னு எத்தனையோ பேர் சொன்னாங்களா. ஆனா அவங்க வாழ்க்கையில சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டாங்களா, ஆனா கடவுளை மட்டும் அவங்க வாழ்க்கையில விடலையா. அவங்க என்ன பண்ணுவாங்களா, காலையில எழுந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்களா, காலையில கைப்பிடிச்சு சொல்லுவாங்களா, ஏசப்பா என்னை என் பிள்ளைய நடத்துங்க, நீங்க தான் என்ன நடத்தணும், இன்னைக்கு நான் எங்க எப்படி பேசணும், எங்க போனோம், எனக்கு சொல்லித்தாங்க சொல்லித்தாங்கன்னு சொல்லி பிள்ளைக்கும் சொல்லி கொடுத்துட்டு அவங்களும் என்ன பண்ணாங்களா, இந்த ஜெபத்தை ஏறெடுத்துக்கிட்டே வந்தாங்களாம். இப்படி ஏறெடுத்துட்டே வரும்போது அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா 6ஆம் கிளாஸ் படிக்கிறான். 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா தினமும் சாப்பாடு கட்டி கொடுப்பாங்களாம். சாப்பாடு கட்டி கொடுக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அவங்க அம்மாவுக்கு திடீர்னு ஜுரம் வந்துருச்சான். ஜுரம் வந்து எழுந்துக்கவே முடியலையா, அவங்க அந்த அம்மாவால எழுந்துக்கவே முடியலையா. அந்த பிள்ளை எழுப்பி பார்த்துருக்கிறப்பா, நீ போயிட்டு நீ என்ன பண்ண, சாப்பாடு டைம்ல வீட்டுக்கு வந்திருப்பான்னு சொல்லிட்டு அந்த அம்மா படுத்துக்கிட்டே அப்படி சொன்னாங்களாம். அந்த அம்மா அழுதுனே ஜெபம் பண்ணாங்களாம், ஏசப்பா நான் உங்களை நடத்த சொன்னேன், நான் இப்ப வேலைக்கு போனாதான் என் பிள்ளைக்கு சாப்பாடு, எனக்கு இந்த பலவீனம் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே ஜெபம் பண்ணிட்டு அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணாங்க, ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டல. அந்த பிள்ளைக்காக அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 11 மணிக்கு எழுந்து கொஞ்சம் உட்காந்து சமைச்சாங்களாம். அந்த பிள்ளை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, லஞ்ச் விட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல இந்த பிள்ளை என்ன ஆயிட்டானா, வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சான், ஒரு பெரிய சத்தம், இடிக்கிற சத்தம் மாதிரி கேட்டுச்சான். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல வெடிகுண்டு வச்சு அந்த ஸ்கூல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பிள்ளைங்க காயப்பட்டு செத்து போனாங்களாம். பாருங்க, அந்த பிள்ளைய மட்டும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, வெளியே விசேஷமா கொண்டு வந்துட்டார். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த பிள்ளைங்க நிறைய பேர் காயப்பட்டாங்க, செத்து போயிட்டாங்க, அதுல வெடிகுண்டு வச்சு நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, ஆசிரியர் எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, செத்து போனாங்க. ஆனா கர்த்தரை நடத்துங்கன்னு சொல்லி எந்த குடும்பம் சொல்லுதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் வேறு பிரித்து நடத்துறார். அவங்களுக்கு பலவீனம் வந்ததுக்கு ஒரு சித்தம் இருக்கு, பலவீனம் வந்ததுக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, உன் வாழ்க்கையில வர பாடெல்லாம் ஒரு நோக்கத்தோடு தான். இந்த நோக்கத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆண்டவர்கிட்ட வழியை உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, எனக்கு வழி காட்டுங்கன்னா அவர் நடத்து வருகிற பாதை எல்லாம் அது வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார் கோரேசை பார்த்து, நான் உனக்கு முன்னாடி போயிட்டு கோணலானவளை செவ்வையாக்குவேன், நான் உனக்கு வெண்கல கதவை உடைப்பேன், இருப்பு தாப்பால முறிப்பேன், அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷிய புதையில நான் உனக்கு கொடுப்பேன், நான் சொன்னதை நிறைவேற்றுவேன், என்னை என்று வேற தேவன் இல்லை, நீ வெட்கப்படாமலும் கலங்காமலும். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லுவாரு, விக்கிரகத்தை வணங்குறவன் வெட்கப்பட்டு கலங்கி போவான், என்னை நம்புகிறவனை ரட்சித்தவனை நான் வெட்கப்படாமலும் கலங்காமலும் நடத்துவேன். அப்போ கடவுள் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு நம்ம ஒண்ணு செய்யணும், இந்த வேதத்தை நாம் படிக்க வேண்டும். படிக்கும் போது இந்த வேதத்தில் அநேக ஆலோசனை இருக்கிறது, இந்த ஆலோசனை நடத்தும். ஆமென், ஆமென். ஆண்டவர் தான் சொல்றார், ஈசாக்குக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்தா அவனை கர்த்தர் பெருக பண்ணார். பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஈசாக்கு இந்த பாவம் செஞ்சா அந்த பாவம் செஞ்சான்னு போட்டுறாரு. அவனுடைய மனைவி வரும்போது, அவனுடைய வேலைக்காரன் அவனுடைய மனைவி கூட்டு வரும்போது பைபிள்ல போட்டிருக்குது, சாயங்கால வேளையில ஈசாக்கு தியானம் பண்ணி கொண்டிருந்தான். கர்த்தர் அவனுக்கு நன்மையானதை கொடுத்தார். அழகா போட்டிருக்கோம், தன் தாயினுடைய துக்கம் நீங்கி அவன் என்ன பண்ண, ஆறுதல் அடைந்தான். அல்லேலூயா. யாருக்கு ஆறுதல் கிடைக்கும்? இந்த வேதத்தை படிக்கிறவங்களுக்கு தான் ஆறுதல் கிடைக்கும். வேதத்தை படிக்கணும். நிறைய பேர் செபிக்கிறீங்க, வேதம் படிக்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கு கண்ணு தெரியலன்னா என்ன பண்ணுங்க, மன்னா கடைக்கு போயிட்டு 1200 ரூபாய் பைபிள், அந்த பைபிளை வாங்கி வச்சுட்டு நல்லா
படிங்க. நீங்க படிக்க 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 கர்த்தர் உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு வாங்க முடியலன்னா என்ன பண்ணுங்க, என்கிட்ட காசு கொடுங்க, நான் உங்களுக்கு வாங்கி வந்து தரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டவரை தான் சொல்ற, தேவனுடைய ஆலோசனை ஒருத்தனை உயர்த்தும். சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கவலைப்படாத, அவர் ஆலோசனைக்கு ஒப்புக்கொடு. அடுத்தது பைபிள்ல இன்னொருத்தர் உங்களுக்கு நான் காட்ட விரும்புறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் மோசே. நான் வாசிக்கலாம். யாத்திராகமம் புத்தகம் 33வது அதிகாரம். யாத்திராகமம் புத்தகம் 33வது அதிகாரம் 18ல இருந்து 22 வரைக்கும் கொஞ்சம் சத்தமா வாசிச்சிருமா? உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றார். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று நீ என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு. நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் கரத்தினால் உன்னை மூடுவேன். இந்த சம்பவத்தை நீங்க நிறைய முறை கேட்டிருக்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிருவாங்க. இவர் வருவாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா கற்பலகையை வாங்கிட்டு 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வருவாரு. கோவத்துல என்ன பண்றாரு, ஒச்சு போட்டுருவார். ஒச்சு போட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்ண மாட்டேன், இவங்க கூட வர மாட்டேன். அப்போ மோசே சொல்லுவார், நீங்க வரலன்னா நாங்க என்ன பண்ண மாட்டோம், இந்த இடத்தை விட்டு கடந்து. கிட்டத்தட்ட 1 ஆண்டு 6 மாதம் ஒரே இடத்துல நின்று இவர்கள் ஜெபித்தார்கள். மோசே சொல்றா, நீங்க வந்தாதான் நான் போவேன். அப்போ இவருக்கு இப்போ என்ன பண்ணா, என் தூதன் வருவான். ஆண்டவர் இவன் மோசே சொல்றான், என்ன சொல்றானா, உங்க பிரசன்னத்தை உங்களை பார்த்தாதான் இந்த இடத்தை விட்டு பார்ப்பேன். இந்த இடத்த விட்டு என்ன பண்ணுவேன், நான் போவேன்றான். இப்போ ஆண்டவர் வந்தாரான்னு அவனுக்கு ஒரு டவுட் வந்தது. ஆண்டவர் வருவாரா வரமாட்டான்னு. அப்போ ஆண்டவர் கேட்கறான், நான் உங்களை பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என்னை பார்த்த ஒருத்தன் கூட இந்த பூமியில என்ன பண்ணல, உயிரோட இல்ல. அப்போ கடவுள் சொல்றாரு, கண்மலையின் வெடிப்புல போய் நில்லு. கண்மலை என்னதுன்னா மலையை விட ஒரு இதை பண்ண குன்று சின்னது. ஆனா இங்க ஒரு வெடிப்பு இருக்குது. நல்லா கவனிங்க. அந்த மலையை சுத்திலும் என்ன இருக்குதுன்னா அக்கினி இருக்குது. மலையை சுத்திலும் அக்கினி இருக்குது. யாராக போல தூங்கக்கூடாது. பாட்டு பாட்டுமா, பாட்டு பாடி பண்ணான்றீங்க அனுப்பிட்டு அவங்கள. நான் எவ்வளோ பாட்டெலாம் எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, ஜனங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க, பாஸ்டம்மா லேட்டா முடிக்கிறாங்கன்ட்டு. அதனால பார்த்தா தூங்குறீங்களா, தூங்கக்கூடாது. சகோதரி கண்ணத்துல கை வைக்காதீங்க. அடிக்கடி உங்களுக்கு மோசஸ் ராஜசேகர் ஐயா பாட்டு ஞாபகம் வந்தது. கண்ணத்துல கையை வச்சுன்ற மாதிரி வச்சுக்கிறீங்க. அல்லேலூயா. என்ன கவனிங்க, என்ன நடக்குது இங்க கேட்கணும். நல்ல இந்த சத்தியத்தை கேட்கணும். கண்மலை குன்று, இந்த குன்றுல வெடிப்புல போய் நில்லுன்றான். மலை சுத்தி அக்கினி இருக்குது. யாரும் என்ன பண்ண முடியல, அந்த மலை பக்கத்துல போக முடியல. அந்த வெடிப்பு எங்கிருந்து வந்தது, அந்த வெடிப்புல போய் நிக்க சொல்றான். அந்த வெடிப்பு எங்கிருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்குது. மோசே மலைக்கு கொண்டு போன அந்த கற்பலகையினுடைய வெடிப்பு தான் அந்த வெடிப்பு. மோசே மலைக்கு ஒரு பலகையை கொண்டு போறாருல்ல, அந்த பலகையினுடைய வெடிப்பு தான் அந்த வெடிப்பு. அந்த வெடிப்புல வச்சு மோசேவை கரத்துல மூடுகிறார். அழகா சொல்ல, என் அண்டையிலே வந்து நில்லு. ஒரு வெடிப்பு இருக்கும், அது என் அண்டை. அந்த இடத்துல வந்து நில்லு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உன்னை கரத்திலே மூடுவேன். ஏங்க அந்த கண்மலையின் வெடிப்புல கர்த்தரவனை பாதுகாத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கற்பலகையில எழுதப்பட்ட வாக்கு தத்தங்கள், அதில் கொடுக்கப்பட்ட கட்டைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க கை கொள்ளனா கானானுக்கு போக முடியாது. கை கொள்ளாதனால நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. கை கொள்ளனா கானானுக்கு போக முடியாது. அதே மாதிரி இந்த மோசே மூலமா தான் ஒரு மனுஷன் கானானுக்கு போக வேண்டும் என்பது தேவ திட்டம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மோசேவை கண்மலையின் வெடிப்புல பாதுகாத்தார். இன்னைக்கு சிலுவையிலே உன்னை என்னை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஏன் பாதுகாக்கிறாருன்னா, அழிஞ்சு போற ஆத்துமாக்களை கானான், பரம கானானுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாதான் கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, அந்த கண்மலையின் வெடிப்புல ஆண்டவர் சொல்றாரு அவனுக்கிட்ட அழகா, கண்மலையின் வெடிப்புல நில்லு. எப்படி இந்த கற்பலகை, இந்த கட்டளை எப்படி கானான் தேசத்துக்கு கொண்டு போகுது, அதே மாதிரி உன்னை இந்த கண்மலையை போல, இந்த கற்பலகளை போல நான் என்ன பண்றேன் அப்படின்னா உன்னை உருவாக்கி
நடத்துவேன். அந்த கற்பலையில எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளும் கர்த்தர் கையில எழுதப்பட்டது. அடுத்ததுதான் என்ன பண்றாரு, மோசே எழுதுற கர்த்தருடைய விரலால தான் எழுதப்பட்டது முதல்ல அது. ஆனா அதே விரலை கொண்டு மோசேவை கரத்திலே கர்த்தர் மூடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆண்டவர் ஆலோசனை அவன் கேட்டா, நான் ஏன் இங்க நிக்கணும்னு கேட்கல. ஆண்டவர் சொல்ற அந்த கண்ம ஒரு என்ன பண்றோம், ஒரு பலகை, அந்த பலகை எடுத்த இடம் ரொம்ப சின்னதா தானே இருந்திருக்கும். அதுல போயிட்டு பெரிய மனுஷன் அவன் போய் உட்காரணும், எவ்வளவு ஒடுங்கி உட்கார்ந்துருப்பான், எவ்வளவு ஒடுங்கி உட்கார்ந்துருப்பான். ஆனா ஒடுங்கி ஆண்டவர் ஆலோசனை கேட்டான். ஆண்டவர் கரம் அந்த இடத்துல அவன் தலைமையில வைக்கப்பட்டது. கர்த்தருடைய சாயலை அவன் பார்த்தான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றா, உனக்கு எப்படிப்பட்ட ஒடுக்கம் நெருக்கம் வந்தாலும் கவலைப்படாத, அவர் என்ன சொல்றாரோ அதை கேளு. கேட்டீனா ஆண்டவர் எப்படி மோசேவே பார்வோனுக்கு முன்னாடி தேவனாய் மாற்றினார். இந்த தேசத்திலே கர்த்தர் தேவ பிள்ளையாய் மாற்றி தேவ சித்தத்தை உன் வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சித்தத்தை சரி, இந்த கரம், இந்த ஆண்டவருடைய ஆலோசனை கேட்ட இந்த மோசே மேல தேவ கரம் இருந்தது. மீதி காரியத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாலையில இருந்து ஜெபிச்சான். கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுப்பார், பூமியில எந்த ஜாதினத்தை செய்யப்படாத அதிசயத்தை உன்னை கொண்டு செய்வேன். இப்படியே போயிட்டு கடைசியா உபாகம புத்தகத்தில் சொல்லப்பட்டது, மோசே மேல வைக்கப்பட்ட அந்த கரம் அவன் சாகர வரைக்கும் அந்த கரம் அவனை விட்டு போகவே இல்லை. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. என் ஆண்டவருக்கு நீ நெருக்கத்துல கீழ்ப்படியும் போது, ஆலோசனை கேட்கும் போது, சாகர வரைக்கும் அந்த கரம் உன்னை விட்டு வெளியே போகவே போகாது. ஆண்டவர் கரம் உன்னை நடத்தும். வாசிங்க உபாகம புத்தகத்திலே, உபாகம புத்தகம் கடைசி அதிகாரத்திலே கடைசி வசனத்தை வாசிமா. அதுக்கு முன்னாடி வசனம் 7வது வசனம் வாசிமா. மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பெலன் குறையவும் இல்லை. 5வது வசனம் வாசிமா. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தார். 6 வாசிமா. அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். பிரேத குழியை அறியான். அது சொல்லப்பட்டது. கர்த்தரை முகவுமாய் அறிந்த மோசேவை போல ஒரு தீர்க்கதரிசி இந்த பூமியில என்ன பண்ண போறதில்ல, எழும்ப போறதில்ல. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரா, மோவாப் என்ன பண்ண, அந்த மலை மேல போயிட்டு நீ என்ன பண்ண, அழகா சொல்லப்பட்டது, மோவாப் தேசத்துல இருக்கிற அந்த மலை மேல நீ என்ன பண்ண, போய் படுத்துக்கோன்னு சொன்னார். எப்படி போய் அந்த கண்மலை வெடிப்புல உட்காருன்னு சொன்ன உடனே உட்கார்ந்தான். அது பாருங்க, நீங்க உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஒரு மாதிரி பாக்குறீங்க என்ன. அந்த கண்மலை அந்த பலகை எடுத்த இடத்துல கர்த்தர் அவனை உட்கார சொன்னார். போய் ஒடுங்கி உட்கார்ந்தான். கர்த்தருடைய கரம் அவனை பாதுகாத்து. இங்க சொல்றாரு, அதே கரம் என்ன பண்ணுது அப்படின்னா மலை மேல போய் படுத்துக்கோன்றார். போயிட்டு என்ன பண்ணானா, மோசேக்கு தெரியும் நம்ம சாக போறேன்ட்டு. மோசேக்கு தெரியும், ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே சொல்லிடுவார், இதோ என்ன பண்ணு, கானானை பாத்துரு, அதோ இருக்குது கானான் தேசம், நீ பாத்துரு, நீ அந்த தேசத்துக்கு போக மாட்ட, நீ மரிக்க போற அப்படின்னு சொல்லிட்ட, மரிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா மோசே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் சொல்லுவான், ஆண்டவரே நான் போயிட்டா அந்த ஜனத்தை யார் நடத்துவா, யாருன்னா ஒருத்தங்களை காட்டுங்க. ஆண்டவர் அதுக்கு ஆண்டை செலக்ட் பண்ண. அப்போ மோசே உன்னுடைய கேட்கும் போது கர்த்தருடைய உள்ள எப்படி இருந்திருக்கும். இப்போ உன் பிள்ளை வந்து உடம்பு சரியில்லை, கஷ்டமா இருக்கும் போது நான் செத்துருவோம் பழுக்குதுமா அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொன்ன உடனே உன் மனசு எப்படி வலிக்கும், எப்படி வலிக்கும். மோசே சொல்றான், நான் செத்து போயிடுறேன்ப்பா, ஆனா வேற யாருப்பா இதை நடத்துவாங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் மனசு எப்படி இருந்திருக்கும். அவனை பார்த்து ஆண்டவர் பிரமிச்சிருப்பார், அவனை பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பார் ஆண்டவர். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஆண்டவர் கேட்ட ஆண்டவர் ஆலோசனை கொடுத்துற, மலை மேல போனாரு. மோவாப் அந்த மலை மேல போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு படுத்துக்கோண்டு. அவன் சின்ன வெடிப்புல படுத்தவன் எங்க என்ன பண்ணிட்டான், படுத்துக்கிட்டான். பைபிள்ல போட்டிருக்குது, கர்த்தருடைய கரம் மோசேவை அடக்கம் பண்ணினது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறான், அவர் வார்த்தையை கேட்டு ஆலோசனை கேட்பாயானால் உன்னை கர்த்தர் மரண பரியந்தம் உன்னை நடத்துவார். இதுல மாற்று கருத்து இல்லை, நிச்சயமா மரண பரியந்தம் உன்னை கர்த்தர் நடத்துவார். அவர் கரம் உனக்கு ஆலோசனை கொடுக்கும். இதை படிச்சு நான் அழுத ஆண்டு கட்டேன். ஆண்டவருடைய கரம் மோசேவை அடக்கம் பண்ணது. அடக்கம் பண்ணும்போது அடக்கம் பண்ணிட்டு அதை யாரும் பார்க்கல. இன்ன வரைக்கும் மோசேவுடைய கல்லறையை கண்டுபிடிக்கவே இல்லை, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கர்த்தரே அதற்கு பாதுகாவலா இருக்கிறார். கர்த்தருடைய கரம் மோசே மேல இருந்து கொண்டே இருக்குது. அவர் மறுபடியும் இந்த பூமிக்கு வர போறாரு. அது வரைக்கும் கர்த்தருடைய கரம் மோசேவை பாதுகாத்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறா, நீ ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்பண்ணா, நெருக்கத்துல நீ கேட்பண்ணா, துன்பத்துல கேட்பண்ணா, நீ ஆண்டவர் கட்ட அடையாளத்தை கேட்பண்ணா, நீ ஆண்டவர் சொல்ற வழியில போனீனா சாக
வரைக்கும் அவர் கரம் உன்னை பாதுகாத்து கொண்டே இருக்கும். இதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது. சாகர வரைக்கும் பாதுகாக்கும். ஆண்டவர் பாதுகாத்தார். அழகா சொல்றாரு, கர்த்தர் முகமுகமாய் தரிசித்த மோசேவை போல இனிமே இந்த பூமியில ஒரு தீர்க்கதரிசி வரப்போறதே கிடையாது. மறுபடியும் மோசே இந்த பூமிக்கு வர போறார். நம்முடைய ரகசிய வரையத்துக்கு போயிட்டு பின்னாடி மோசே இந்த இடத்துக்கு வர போறாரு. வந்து என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் முன்னாடியுமா பகிரமா ஒரு கொலை பண்ண போறாரு அப்படின்னு நிறைய பேர் நிறைய காரியத்தை சொல்றாங்க. ஏனுக்கு வருவாருன்றாங்க, எலியா வருவாருன்றாங்க, மோசே வருவாருன்றாங்க. யார் வந்தாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. ஏன்? நம்ம தான் போயிட்டு போறோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. போக போறீங்க தானே நீங்க எல்லாரும்? வர போறீங்க தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம போக போறோம். யார் வந்தா நான் கூட அவர் கேட்டார், யாரு ரகசிய வருது அப்புறம் 2 பேர் வருவாங்க, யாரு கண்டுபிடிக்கணும், யாரையோ போய் கேட்டு 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 கடைசியா ஃபர்ஸ்ட் யாராலையும் எலியா வருவாரு, மோசே வருவாரு, ஏனோக்கு வருவாரு. ஏனோக்கு தான் என்ன பண்ணார், மரணத்தை காணாம போயிட்டார். அவர் கட்டாயம் இந்த பூமியில வந்து மரிக்கணும். மரிச்ச பின்னாடிதான் நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு பரலோகம் இருக்குது. அதனால அவர் மரிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா எலியா சுயில் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவரை மரிக்கணும். ஆனா மோசே வந்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் செத்தாரா அப்படின்றது நிறைய பேருக்கு கேள்விக்குறி. ஆனா மோசேவை ஏன் அடக்கம் பண்ணாலும் நிறைய காரியம் இருக்குது. கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அடக்கம் பண்ணார். 2வது, மோசே ஜனங்களுக்கு முன்னாடி மரிச்சிருந்தா என்ன பண்ணாங்க, கண்ணுக்குட்டியே வச்சு வணங்குற அந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க, மோசேவை தெய்வமாக்கிட்டு இருப்பாங்க. கடவுளுக்கு தெரியும் இதுங்க என்ன பண்ணும், பாக்குறதெல்லாம் தெய்வமாக்கிடும், பாக்குற மரத்தை தெய்வமாக்கிடும், பாக்குற கல்ல தெய்வமாக்கிடும், பாக்குற என்ன பண்ணும் பொருளே தெய்வமாக்கிடும். தெரியும் அவருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாரு அவரு, நீங்க யாரும் பார்க்க தேவையில்ல, என் பிள்ளைய நானே அடக்கம் பண்றேன்னு பண்ணிட்டேன். அல்லேலூயா. இப்படி நீங்க யாரு வருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேள்வி. கடைசியா பாஸ்டர் கிட்ட போய் கேட்ட உடனே, நம்மளுக்கு ஏன் அந்த கவலை, நம்ம தான் ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ள, யார் வந்தா நமக்கு என்னன்னு கேட்டார். 3 நாளா கண்டுபிடிச்சுட்டு இருந்தேன். 3 நாளா சூப்பரா சொன்னார்ல அவர் பதில. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சு. நம்ம தான் போயிட போறோமே, ஆனா மத்தவங்க கேட்கும் போது நம்ம சொல்லணும், நம்ம தான் போக போறோமே. ஆமென், ஆமென். வருவீங்களா எல்லாரும்? ஆமென், ஆமென். பாருங்க, ஆலோசனை கேட்ட மோசேவுக்கு கர்த்தர் கூட இருந்து நடத்தினார். கருவில இருந்து கல்லறை வரைக்கும் மோசே கூட கர்த்தர் இருந்தார். அதுக்கு காரணம் அவன் ஆலோசனையை கேட்டான். மோசேயுடைய ஆலோசனை சொன்னா ரொம்ப சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரே திக்குவாய் வந்தவன், நீ ஒன்னும் பண்ணாத, உனக்கு வாயான ஒருத்தன் அனுப்புவேன். ஆண்டவரே நான் எதை வச்சு செய்வேன், நீ வச்சுக்கிற கோலை வச்சே செய்வேன். இந்த கோலை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டார். கீழே போட்டுனார். கீழே போட்டா என்ன ஆயிடுச்சு, அதுக்கு உயிர் வந்துடுச்சு. நான் வந்துச்சு, உயிர் வந்துச்சு. ஒரு துண்டிக்கப்பட்ட கோலுக்கு உயிர் கொடுக்க அவரால் முடியன்றது காட்டார் ஆண்டவர். ஆமென், ஆமென். பாம்பா மாத்துச்சு. இப்படிலாம் அப்படிலாம் ஒவ்வொரு ஆலோசனையும் கர்த்தர் கேட்டு கடைசியா அந்த கண்மலையின் வெடிப்புல வர வச்சார். அதுதான் நெருக்கம். அந்த கண்மலையின் வெடிப்புல 2வது வாட்டி கண்மலை என்ன பண்ண போது மறுபடியும் என்ன பண்ணாரு, அவரு செதுக்கி எடுத்துட்டு போனார். ஆனாலும் பைபிள்ல நல்லா தெளிவா போட்டிருக்குது, அந்த கண்மலையின் வெடிப்புல அவர் ஆண்டவர் ரொம்ப அந்த நெருக்கத்துல அவர் உட்கார்ந்தாரு. அந்த நெருக்கத்தை கர்த்தர் பார்த்து கருத்துல போனார். ஆமென். ஒரு சேதம் இல்லாமல் பிள்ளையை பாதுகாத்தார். உன்னையும் அவர் பாதுகாப்பார். ஆண்டவர் ஆலோசனை கேட்கிறவங்களை நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கப்பத்துல கையை பிடிங்க பார்க்கலாம். கையை பிடிங்க. பிடிச்சிட்டீங்களா? பிடிச்சாச்சா? ஆண்டவர் ஆலோசனையை கேளு, அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் ஆலோசனையை கேளு, அவர் கரவும் கூடவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அதான் பெர்மசை அழகா பாடுவார். கண்மாலையில் வெடிப்பில் வைத்து காரத்தால் மூடுகிறீ, கண்மாலையில் வெடிப்பில் வைத்து காரத்தால் மூடுகிறீ, என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனை, என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனை, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை அடைகிறோம். கண்மலை வெடிப்பு ரொம்ப சின்ன வெடிப்பு, அதிலேயே மூடி பாதுகாப்பார்னா உன்னை நெருக்கத்திலே பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தூக்குற பாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கண்ணை மூடாது. ஆராதனை தான் கண்ணை மூடணும். மீதி டைம்ல என்ன பண்ணணும், என்ன பார்க்கணும். வீடியோ உங்களுக்கு பின்னாடி திருப்பி சொல்லட்டுங்களா? திருப்பி சொல்லட்டா? போட்டோ
போஸ்ட் பிடிப்பீங்களா நீங்களா? அதனால நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா முதல்ல தேவனுடைய ஆலோசனை கேட்கணும். தேவனுடைய ஆலோசனை நெருக்கமா இருந்தாலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அவர் கரம் உன்னை நடத்தும், நீ கவலையப்படாத, அவர் உன்னை நடத்துவார். இரண்டாவது ஊழியக்காரன் ஆலோசனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்கார ஆலோசனைய கட்டாய விசுவாசிங்க கேட்கணும். ஆமென். பக்கத்துல இருக்க கையை பிடி பார்க்கலாம். ஊழியக்கார ஆலோசனை கேளு, உயர்வு தேடி வரும். அங்க பார்த்து சொல்லுங்க, ஊழியக்கார ஆலோசனை கேளு, உயர்வு தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஊழியக்காரனுடைய ஆலோசனையை கர்த்தர் கேட்கும். ஊழியக்காரன் உன்னுடைய படிப்பு கம்மியா இருக்கலாம், வசதி கம்மியா இருக்கலாம், அழகு கம்மியா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஊழியக்காரனுடைய ஆலோசனை கேட்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க பைபிள்ல பார்க்கிறோம், 2 ராஜாக்களின் புத்தகம் எல்லாம் எடுத்துக்க பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் வேகமாக எடுக்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல 9வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் எழுதிக்கங்க. முதல்ல 9வது வசனம் வாசிமா. தண்ணீர் இல்லாமல் போயிற்று. இஸ்ரவேலின் ராஜா ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபின் கையில ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரோ என்றார். நல்லா கவனிங்க, 3 ராஜா மோவாபு தேசத்தை முறியடிக்கிறதுக்கு போறாங்க. இதுல 2 ராஜா முக்கியமானவங்க. ஏன்னா நம்ம இந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஏதேம்னா யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க, இஸ்ரவேலின் ராஜாவும் யூதா ராஜாவும் போறாங்க, யோசபாத் ராஜாவும் போறாங்க. 3 நாளா ஒரு ராணுவம், ஒரு பெரிய ராணுவம் போகுது, ஒரு மிலிட்டரி போயிட்டு இருக்குது. 2வது ஆடு மாடு எல்லாம் கூட போகுது, ஜனங்கள்லாம் கூட போயிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நல்லா கவனிக்கணும். என்ன நடக்குது அப்படின்னா, இங்க தண்ணி 3 நாளா போறாங்க, தண்ணி எங்கேயுமே கிடைக்கல. உடனே இஸ்ரவேல் ராஜா சொல்றாரு, ஐயோ கடவுள் என்ன பண்ணிட்டாரு, நம்மள இந்த மோவாப் ராஜா கையில ஒப்பு கொடுக்குது, நம்மள கூட்டு வந்துட்டாரு பழகுதுன்னு. உடனே யோசபாத் ராஜா என்ன தெரியுமா சொல்றாரு? ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தீர்க்கதரிசியை, இங்க இருக்கிற ஊழியக்காரன் என்ன பண்ணுங்க, தீர்க்கதரிசியை யாரு இருக்கிறாங்க எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அங்க யாரு இருக்குதுன்னா எலிசா இருக்கிறார். எலிசா இருக்கும்போது அங்க போய் இஸ்ரவேல் ராஜாவும் யூதா ராஜாவும் போறாரு. இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் என்கிட்ட வந்த? உன் தாய் தீர்க்கதரிசி கிட்ட போ, உன் தகப்பன் தீர்க்கதரிசி கிட்ட போ. ஏன்னா இஸ்ரவேல் ராஜா என்ன பண்ணுவான் அப்படின்னா, விக்கிரகத்தினுடைய தீர்க்க தரிசனத்தை நாடி போவான். நான் ஆண்டோட அந்த எலிசா அழகா சொல்லுவாரு, நான் யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தா உன்னை பக்கம் கூட சேர்த்திருக்க மாட்டேன் அப்படின்னாரு. அப்போ இந்த எலிசா தீர்க்கதரிசி அந்த என்ன பண்றாருன்னா, அந்த ராஜாங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, மேல மலை என்ன பண்ணா, மேட்டு மேல என்ன பண்ணுனா பள்ளத்தை நோண்டு, கீழே நோண்டா தண்ணி வரும். பூமி கீழே என்ன பண்ணா, கீழே நோண்டா தண்ணி வரும், மேல நோண்டா தண்ணி வருமா? இப்ப மழை கூட வரட்டும், மழையில வந்துச்சுன்னு வச்சுக்க, மழை மேல கண்ணி என்ன பண்ணும், கீழே வரும். கீழே இருந்து மேல போகுமா? போகாது. மோட்டர் வச்சு எரிச்சாதான் என்ன பண்ணும், போகும். மோட்டர்லாம் அந்த காலத்துல என்ன இல்ல. நல்லா கவனிங்க. இப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, இங்க என்ன பண்ணுங்க, வாய்க்காலை வெட்டுங்க, வாய்க்காலை வெட்டுங்கன்ட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாய்க்காலை வெட்டாங்க. தூங்கக்கூடாது. அல்லேலூயா. பாட்டு பாடலாமா? உங்களை தான் பாட்டு பாட சொல்லணும், நான் பாடக்கூடாது. உங்களை தான் பாட்டு பாட சொல்லணும். இனிமே நீங்க தூங்கினா சேர்ல இருக்கிறவங்க ஒரு பாட்டு பாடணும், இந்த பக்கம் இருக்கிறவங்க ஒரு பாட்டு பாடணும். பாட்டுலாம் ரெடி எடுத்து வச்சுங்க. ஒரு ஆள் தூங்கினாலும் எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் எவ்வளவு கதையா உனக்கு சொல்லி, நடுவுல கதை சொல்லி இப்படி பிரசங்கம் பண்ணாலும்
பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ஏற்றி விட்டானுங்க பசங்க. உடனே கை தட்டிட்டே இருந்தாங்க. இப்போ அவனுங்களும் சோர்ந்து போயிட்டானுங்க. நல்லா என்னாச்சுன்னா அப்படின்னா, இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பள்ளத்தாக்கு வெட்டினார். அப்போ இஸ்ரவேல் ராஜா முறுமுறுக்கிறான், எப்படி இப்படி தண்ணி வரும் அப்படின்னு கேட்டார். யோசபாத் சொல்றான், அவர் சொல்லிட்டா செய்யணும். பள்ளத்தாக்கு வெட்டிட்டாரு. ஆண்டவர் அழகா சொல்றாரு அந்த இடத்துல 17, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனா உன் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்பட்டிருக்கும், தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும். அழகா ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஒரு நீர் ஊற்றை உண்டாக்கி ஒரு தண்ணீர் அந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சார். இந்த தண்ணி அங்க இருந்த மிருக ஜீவன்லாம் குடிச்சிருச்சு. இன்னைக்கு வீட்டுல போய் வாசிக்கணும். அடுத்த வாரம் என்ன பண்ணணும், அடுத்த வாரம் நீங்க வரமாட்டீங்க காண்றீங்களா, அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணணும் நீங்க சொல்லணும். நீர் ஊற்ற உண்டாக்கிட்டு மிருக ஜீவன்லாம் குடிச்சிருச்சு. இப்போ மிருக ஜீவன்லாம் குடிச்சிட்ட உடனே ராஜாக்கெல்லாம் பயம் வந்துச்சு. எப்படி இந்த மோவாப்பு ராஜாவை பயப்பு என்ன பண்ணுவோம், ஜெயிப்போன்னு யோசிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூரியன் உதிச்ச உடனே நல்ல பாத்தீங்கன்னா ரெட்டா இருக்கிற சூரியன் இருக்கிற இடத்துல நம்ம பார்க்கும்போது தண்ணியும் சூரியனையும் பார்க்கும்போது என்ன தெரியும், தண்ணியா தான் தெரியும். தண்ணி எப்படி தெரியும், ரத்தமா தெரியும். தண்ணி எப்படி தெரியும், ரத்தமா தெரியும். இங்க போட்டிருக்குது பைபிள்ல. என்ன ஆச்சு அப்படின்னா ரத்தமா இருக்குது. அவன் என்ன பண்ணிட்டான், 3 ராஜாவை அடிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மோவாபு ராஜா வந்தா பாருங்க கூட்டத்தோடு. இவங்க 3 ராஜாக்களும் சேர்ந்து அவங்கள முறியடித்து கொள்ளை பொருளை என்ன பண்ணாங்களா எடுத்துக்கொண்டார்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு ஊழியக்காரனுடைய ஆலோசனை அற்பமா தான் தெரியும் உங்களுக்கு. மேலையா பல்ல வெட்டணும் அப்படின்னா நீ கேள்வி கேட்கவே கூடாது, சொன்னா செய்யணும். அடிக்கப்பா நெப்போலியன் அடிக்கடி உங்களுக்கு சொல்றது. நெப்போலியன் தேசத்துக்கு ஒருத்தர் என்ன பண்ணாரா, யுத்தத்துக்கு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, உங்க தேசத்துக்கு நாங்க படையெடுத்து வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு ஒருத்தர் வராராம். வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா நெப்போலியன் என்ன பண்ணார் அப்படின்னா அங்க இருக்கிற கூட இருக்கிறதான படைத்தலைவனை கூப்பிட்டு ராஜா கிட்ட போய் நான் சொல்லணும், நாங்க யுத்தத்துக்கு வர போறோம்னு சொல்லிட்டு வரதுக்கு வந்தார். வந்த உடனே நெப்போலியன் என்ன பண்ணார்னா பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை படைத்தலைவனை கூப்பிட்டு வெட்டிக்கோ அப்படின்னாராம். அவன் என்ன பண்ணான கழுத்து வெட்டி செத்து போயிட்டான். இதை மட்டும் போய் ராஜா கிட்ட சொல்லு. நான் அதை போய் சொன்ன உடனே அந்த ராஜா சொல்லிட்டாராம், அந்த தேசத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. ஏன்னா அவனுக்காக உயிரை கொடுக்கிற லட்சக்கணக்கான ஜனம் அந்த தேசத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ, ஊழியக்காரன் என்ன சொல்றானோ அதை நீ கேட்டீங்கன்னா உன்னுடைய மேல இருந்தா கூட உனக்கு பள்ளத்தாக்குல இருந்து தண்ணியை கத்தர் வர வைப்பார். அவர் கீழே இருந்து மேல வர வைப்பாரு, மேல இருந்து கீழே வர வைப்பாரு, மேல இருக்கிறவனை கீழே வர வைப்பாரு, கீழே இருக்கிறவனை மேல உட்கார வைப்பார். அல்லேலூயா. அவர் நம்மள உயர்த்துறதுக்கு ஒரு நொடி போதும். தெய்வ பிள்ளை, ஒரு நொடி போதும் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை தள்ளுறதுக்கும் ஒரு நொடி போதும் அவருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம ஒண்ணும் கிடையாது. நம்ம அறிவு, நம்ம படிப்பு, நம்ம திறமை, நம்ம பணம், நம்ம ஜாதி, நம்ம குலம் எதுவுமே ஆண்டவருக்கு முன்னாடி ஒண்ணு இல்லை. எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரு, பார்க்கிறார். நல்லா கவனிங்க. இப்படி நடக்குது. யுத்தத்துல ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ யோசபாத் இஸ்ரவேல் ராஜா பார்த்து சொல்றாரு, ஊழியக்காரனுடைய ஆலோசனை கேட்கும் போது உயர்வு தானா வரும், நீ தேடி போகவே தேவை கிடையாது. உயர்வு தானா வருங்க. ஊழியக்கார ஆலோசனையை கேட்கணும். கேட்கும் போது ஆண்டவர் பெரிய காரியத்தை என்ன பண்ணுவார் உங்க வாழ்க்கையில, அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது அதிகாரத்துல 2வது வசனத்துல இருந்து வாசிமா. 2வது வசனத்துல அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவன், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர். போதுமா இந்த சம்பவம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 2ல இருந்து 7 வரைக்கும் எழுதி வச்சுங்க. ஒரு பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசியுடைய மனைவி வந்து எலிசா கிட்ட கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அந்த இது மாதிரி என்னுடைய பிள்ளைங்களை கடன் வாங்கினவன் எடுத்துட்டு போறான், என் வீட்டுக்காரன் ஊழியம் செஞ்சான், நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், உங்ககிட்ட என்ன இருக்குது. உடனே அவன் என்ன சொல்லுவான்னா, ஒரு கூட எண்ணெய் தான் இருக்குது. அவர் என்ன சொல்றான், அந்த எண்ணெயை எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுல வச்சுக்கோ. பக்கத்து வீட்டுக்காரங்கட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஊழியக்காரன் கடன் வாங்க சொல்றாருன்னு நினைச்சுக்க போறீங்க, திருப்பி கொடுத்துடணும். யாருன்னா கடன் வாங்கி தான் என்ன பண்ணோம், திருப்பி கொடுத்தேன். ஆயத்தை கொடுத்துட்டு ஒரு மெசேஜ் கொடுத்தேன் நான், எது பாவம் அப்படின்ட்டு. ஒருத்தனை கடன் வாங்கி கொடுக்காது பெரிய பாவம். ஏமாத்துறது பெரிய பாவம். விபச்சாரம், வேசிதாரம்னா பாவம் நினைக்கிறீங்க. கடன் வாங்கி கொடுக்காதுங்கிறீ, அது பெரிய பாவம். கடன் வாங்கிட்டு கொடுக்காதுன்னா பரலோகம் போக மாட்டேன் நீ. இப்ப என்ன சொல்றாருன்னா, அயல் வீட்டுல என்ன போயிட்டு என்ன பண்ணு, இரவலா பாத்திரம் வாங்கிட்டு போய் பாத்திரம் என்ன பண்ண, இரவலா பாத்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டான்.
வந்த உடனே அந்த குடத்துல இருக்கிற எண்ணெயை எடுத்து ஊத்து. நம்மள இருந்தா சொல்லுவோம், இது என்ன இது, இவர் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு நினைப்போம். அவ பாருங்க, அவங்க பிள்ளையோடு கூட சேர்ந்து அந்த அற்புதத்தை அவள் பார்த்தா. ஊத்திக்கிட்டே இருக்கிறான். பாத்திரம் வர 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 அந்த குடம் ஃபுல்லா நிரம்பிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்திரம் வர வர குடம் நிரம்பிடுச்சு. எப்ப பாத்திரம் இல்லையா அப்ப அது எண்ணெய் நின்று போயிடுச்சு. அவர் சொல்றாரு, நீ விட்டு கடனை கொடுத்து இந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வேத சரித்திரம் சொல்லப்பட்டிருக்குது. அவர் பஞ்ச காலம் முடியும் போது அவருடைய பிள்ளைகள் வளர்ந்தாங்க. அந்த பிள்ளைங்க அநேகரை போஷித்து கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சாங்க. ஆமென். நம்ம பிள்ளைங்களை அப்படிதான் வளர்க்கணும். ஒரு அற்புதம் கண்டுட்டா அதோட விட்டுறக்கூடாது. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பாடு வழியை கத்துக் கொடுக்கணும். நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி மற்றவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நான் பண்ண சொல்லி கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு நல்லதான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் என்ன உங்க வாழ்க்கையில பாடு பிரச்சனை வந்துடும். அதனால நல்லதை சொல்லி கொடுங்க. நல்லதை விதைக்கிறவன் நல்லதை அறுப்பான். ஆமென். நீ எதை விதைக்கிறையோ அது நீ அறுப்ப. ஆமென். இது உங்களுக்கு தெரியும். அப்போ ஊழியக்காரனுடைய ஆலோசனையை கேட்டு அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில கடன் தீர்ந்து போச்சு. ஆமென். நீங்க இங்க நிறைய பேர் கடன் பிரச்சனை இருக்கிறீங்க. எத்தனை பேர் கடன் பிரச்சனை கை தூக்க தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் உன்னை பாக்குறேன். ஆமென். உங்களை எல்லாருக்கும் முன்னாடி நான் கேட்க விரும்பல. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நீ ஊழியக்காரனுடைய ஆலோசனைப்படி நீ செய்வ அப்படின்னா உண்மையா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உன் கடன் எல்லாம் இந்த 2025 அடைச்சி அடுத்து உங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு உன்னை கர்த்தர் இந்த 2025 ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். நீ எழுதி கூட வச்சுக்கோ, கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார். அப்ப எனக்கு என்னதான் சொல்லி தரீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வருமானத்தை வந்த உடனே கையை வச்சு ஜெபிங்க. இந்த வருமானத்துல இந்த மாசம் ஃபுல்லா நான் கடனை கொடுத்து தீர்ந்து மீதி எடுக்க எனக்கு உதவி செய்யணும். வாங்கின சம்பளத்தை இப்பெல்லாம் வந்து அக்கௌண்ட்ல போட்டுறாங்க. எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா கையை வச்சு ஜெபிங்க. எஸ்அப்பா எனக்கு எவ்வளவு கடன் இருக்குது, இந்த கடனை தீர்க்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி வாசலை திறங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை வச்சுட்டு கையை வச்சு ஜெபிச்சு, இன்னைக்கு 2வது மாதம். இந்த மாதம் இன்னும் நீங்க சம்பளம் வாங்கியிருக்க மாட்டீங்க. ஒரு சில தான் வாங்கியிருப்பீங்க. 10க்கு மேலதான் நீங்க வாங்குவீங்க. கையை வச்சு 100 ரூபாய் நீங்க சம்பாதிச்சா கூட கையை வச்சு ஜெபிங்க. உங்களை மீதி எடுக்க உதவி செய்வார். கடன் இல்லாத நீ வாழ்வாய். ஆண்டவருடைய ஆலோசனை, ஊழியக்கான ஆலோசனையை கேளுங்க. இந்த வருஷம் உங்களுடைய கடன் எல்லாம் எழுதி வச்சு நீங்க சொல்லி சொல்லி ஜெபிங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எப்படி இந்த ஸ்திரீக்கு கொடுத்தாரே, சம்பாதிக்காத அந்த ஸ்திரீக்கு கொடுத்தாரு, சம்பாதிக்கிற உனக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடன் மாறணும்னா ஊழியக்கார ஆலோசனையை கேட்கணும். கடனுக்கு மேல கடன் வாங்க கூடாது. வட்டிக்கு மேல வட்டி வாங்க கூடாது. வட்டிக்கு மேல வாங்கி இத்த கொடுக்கலாம் அத்த கொடுக்கலாம். ரொட்டேஷனுக்கு போயிட்டாவே நீ மாட்டிப்பேன். ரொட்டேஷன் போயிட்டாவே நீங்க மாட்டிப்பீங்க. எத்தனை பிள்ளைங்க உண்மையா சொல்ல போனா மனைவிகளை விட சகோதரர்கள் எவ்வளவு மன உளைச்சல் ஆகுறாங்க. இதனால எவ்வளவு மன உளைச்சல், கொடுக்க முடியாம கட்ட முடியாம எல்லாராலையும் அசிங்கப்பட்டு. இதைதான் உனக்கு ஆண்டவர் சொல்லி தராரு. உன் வருமானத்தை வச்சு நீ ஜெபி, அழுது ஜெபி. ஆண்டவர் உனக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாரு இந்த மாசத்துல. அந்த ஆலோசனையை கேளு. கேட்டுட்டு என்ன பண்ணத, உன் வருமானத்துக்கு மிஞ்சி நீ எந்த செலவும் பண்ணாது. வருமானத்துக்கு மிஞ்சி நம்ம ஆசைப்படக்கூடாது. வருமானத்துக்கு நம்ம வருமானம் எவ்வளோனான்ட்டு நம்ம பிளைட்ல போக ஆசைப்படக்கூடாது. நம்மளுக்கு தகுதி என்னவோ அதை தான் நம்ம செய்யணும். கடன் மேல கடனை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்றது, புருஷனை குடிச்சு திட்டிக்கிட்டு பிள்ளைகளை குடிச்சு திட்டக்கூடாது. கர்த்தர் கொடுக்க அந்த வருமானத்துல குடும்பம் அல்ல கற்றுக்கொள்ளணும். அதுல கர்த்தர் உங்களை போஷித்து காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆலோசனையை கேளுங்க. ஆலோசனை சரியான பாதையில கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென், ஆமென். 3வது நான் சொல்லி உங்களுக்கு முடிச்சிடறேன். அடிமை பெண்ணின் ஆலோசனை, வேலைக்காரனுடைய ஆலோசனை. தேவனுடைய ஆலோசனை, ஊழியக்காரனுடைய ஆலோசனை, அடிமை பெண்ணின் ஆலோசனை, வேலைக்காரனுடைய ஆலோசனை. இது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் எழுதிக்கங்க. நேரம் ஆயிடுச்சுட்டு 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1 வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் எழுதிக்கணும், படிக்கணும். நீங்க படிச்சு 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 என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த காரியத்தை நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஜெபத்துல சொல்லணும். கர்த்தர் மாற்றத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் கவனிங்க. 1 வசனம் வாசிமா. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான்.
கொண்டிருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அடுத்த வசனம் வாசிமா. அவள் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடம் தீர்க்க தரிசனத்திலே போவாரானால் நலமாயிருக்கும். இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றான். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தாள். போதுங்க, இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இங்க ஒரு நாகமான் என்கிற ஒரு படைத்தலைவன் இருக்கிறான். இந்த தலைவன் என்ன பண்றான்னா, இஸ்ரவேல் தேசத்தை இவன் நல்ல ஒரு யுத்த வீரன். இவன் நல்லா என்ன பண்ணுவான்னா, சண்டை போடுவான், தந்திரமா ஜனங்களை பிடிப்பான். இப்படி பிடிச்சிட்டு வரும்போது இஸ்ரவேல்ல இருந்து இவன் என்ன பண்ணானா, இவன் மனைவிக்கு வேலை செய்யறதுக்காக ஒரு சிறு பொண்ணை பிடிச்சிட்டு வந்துட்டான். பிடிச்சிட்டு வந்து அவங்க மனைவிக்கு வேலை செய்யறதுக்காக அவன் கொடுத்துட்டான். மீதி பேர்லாம் என்ன ஆயிட்டாங்க, அந்த தேசத்துல அடிமையா இருக்கிறாங்க. சிரியா தேசத்துல அடிமையா இருக்கிறாங்க. இந்த பிள்ளை இங்க என்ன பண்ணுதுன்னா, அவங்க மனைவிக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்குது. அப்போ இந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா, இந்த சீரியாவின் இங்க பாக்குற படைத்தலைவனாகிய நாகமான பாக்குது. உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன இருக்குன்னா குஷ்டம். உங்ககிட்ட ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. சொல்லவே மாட்டேன்றீங்களா? உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னது குஷ்டம். இந்த குஷ்ட ரோகத்தினாலே இவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். இதை பார்த்த உடனே அவன் சொல்றா, உங்களுடைய இந்த நம்முடைய இவர் பண்ண நாகமான் போயிட்டு என்னுடைய ஆண்டவனாகிய சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்துல அவர் போனார்னா இவர் குஷ்ட ரோகம் நீங்கிடும். இதை போயிட்டு அவருடைய மனைவி என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட சொல்றான். சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா சீரியா ராஜா கிட்ட போய் சொல்றார். சொன்ன உடனே சீரியா ராஜா ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாரு. எங்க அனுப்புறாரு? சமாரியாவுக்கு அனுப்புறாரு. அனுப்புன உடனே அந்த கடிதத்தை பார்த்துட்டு, அந்த கடிதத்துல இது மாதிரி நாகமான் ஒருத்த வரான், அவன் படைத்தலைவன், அவனுக்கு குஷ்டரோகம், உங்க தேசத்துல இருக்கிற உன்னுடைய தீர்க்கதரிசி கிட்ட இவர் அனுப்புன்ட்டு. உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயம் வந்துருச்சு. என்ன பயம்னா, இந்த சீரியாரா படைத்தலைவன் என்ன பண்ண போறான், நம்ம தேசத்தை பிடிக்க போறான்ட்டு ஒரே வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு உட்காந்து ஒரே ஒப்பாரி. அதுக்கு எலிசா சொல்றாரு, நீ அமைதியாயிரு, அவனுக்கு நன்மை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்ட உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க அழகா போட்டிருக்குது நிறைய பொருள், தங்கம், என்ன பண்றாரு, மாட்டு உடை, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா ஒரு வாகனத்துல போறார். வேலைக்காரனை கூட கூட்டிட்டு போறார். யாரு? நாகமான். யாரு? நாகமான் போறார். போன உடனே படைத்தலைவன் இவன் போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் போயிட்டு கரெக்டா எலிசாவுடைய வீட்டாண்ட போயிட்டார். வாசிமா அந்த வசனத்தை பட்ட 11வது வசனம் வாசிமா. 10வது வசனம் வாசி. 10வது வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். நல்லா கவனிங்க, இவர் வீட்டுக்கிட்ட போயிட்டாரு. எலிசா இவரை பார்க்கவே இல்லை. எலிசா என்ன பண்ணல, இவரை பார்க்கல. என்ன தெரியுமா சொல்றாரு, அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஆள் அனுப்புறாரு. அனுப்பி என்ன சொல்றாருன்னா, அவனை போய் யோர்தான்ல என்ன பண்ணு, 7 முறை குளிக்க சொல்லுங்க. 7 முறை என்ன பண்ணு, முங்கி எழுந்துக்க சொல்லு அப்படின்னா. உடனே அடுத்த வசனம் போட்டிருக்க 11 வசனம். நாகமான் கடும் கோபம் கொண்டான். என்ன பண்ணிட்டான் நாகமானே? கடும் கோபம் கொண்டுட்டு அவன் சொல்றான், இந்த தீர்க்கதரிசி என் தலையை தொடுவாரு நினைச்சேன், என் கையை தொடுவாரு நினைச்சேன், என் காலை தொடுவாரு நினைச்சேன், தொட்டி என்னை சுகமாக்குவார் நினைச்சேன். என்னை தொடவும் இல்லை, என்னை பார்க்கவும் இல்லை. அவர் பார்த்தா ஒரு அற்புதம் நடக்க நினைச்சா அவர் என்னை பார்க்கல. என்னை தொட்டா ஒரு அற்புதம் நடக்க நினைச்சா அவர் என்னை தொடல. என்கிட்ட பேசுற ஒரு அற்புதம் நடக்க நினைச்சா அவர் என்ன பண்ணல, என்கிட்ட பேசல. ரொம்ப கோபம் வந்துச்சு இவனுக்கு. இவன் சொல்றான் அடுத்த வசனத்துல, என் ஊர்ல என்ன தண்ணி இல்லையா? எத்தனை நதி என் தேசத்துல இருக்குது, அந்த தேசத்துல குளிக்காத நான் குளிக்காதவனா என்ன போய் என்ன பண்றாரு இவரு, குளிக்க சொல்லிட்டாரு. குளி அப்படின்னாவே கஷ்டமாயிடும் நம்மளுக்கு. ஆமே, நான் நீ குளிக்கலையானா நம்ம டென்ஷன் ஆயிடும். நம்ம குளிச்சுட்டு தான் இருப்போம். குளிக்கலையான்ட்டு என்ன ஆயிடும் நம்மளுக்கு, எப்ப பார்த்தாலும் குளின்றியே, நான் தான் குளிச்சுட்டு வந்தேன். இப்ப போயிட்டு ஒரு படைத்தலைவனை பார்த்து சொன்னா எப்படி இருக்கும்? அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அது கோபம் வந்துச்சு, அசிங்கமாயிடுச்சு. எனக்கு நான் தண்ணி இல்லையா, என் ஊர்ல என்ன தண்ணி இல்லையா, என் வீட்டுல தண்ணி இல்லையா, ரொம்ப கோபமா டென்ஷனா பேசுறேன். பேசும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கோபத்தோடு கூட யுத்தத்துக்கு வரணும்னு நினைச்சிட்டு இவர் போறாரு. அங்க அழகா போட்டிருக்குது, வேலைக்காரன் சொல்லுகிறான். வேலைக்காரன் சொல்றான், ஆண்டவனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு தேசத்தை என்ன பண்ண யுத்தம் பண்ணி என் கையில கொடுனா நீங்க கொடுத்திருப்பீங்கல்ல, பெரிய காரியத்தை செய்ய சொன்னா நீங்க செஞ்சிருப்பீங்கல்ல. அவர் என்ன சொல்றாரு, புலின்னு தானே சொன்னாரு. பாருங்க, அந்த சிறு பெண்ணுடைய ஆலோசனை அவனை சமாரியாவுக்கு கொண்டு போச்சு. அடுத்தது இந்த வேலைக்காரனுடைய ஆலோசனை அவன் குஷ்டரோக
சாபத்தையே நீக்கி போட்டுச்சு. ஒரு பெரிய காரியம் அவன் சொல்றான். அவர் வந்து பெருசா சொல்லலையே, சிம்பிளா சொல்றாரு. புலி அந்த யோர்தான் என்ன பண்ணு 7 முறை முங்கி எழுந்தான சொல்றாரு. இது அரிதான காரியம் தானே, இதை ஒரு முறை செஞ்சு பாருங்களேன். இப்போ அவன் படைத்தலைவன், பணம் இருக்குது அவனுக்கு, எத்தனை மருத்துவர்கிட்ட போயிருப்பான், எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பான். அவன் ஒருவராலும் சரியாக்க முடியாது அந்த வியாதி அவனுக்கு சரியாகிறதுக்கு ஒரே ஒரு ஆலோசனை, ஊழியக்காரனுடைய ஆலோசனை மட்டும் இல்ல, இந்த வேலைக்காரனுடைய ஆலோசனை. வேலைக்கார ஆலோசனை சொல்றான். எலிசா பாத்தீங்கன்னா, எலிசா போயிட்டு சொல்லல அவங்ககிட்ட, ஆள் அனுப்பி சொல்றான். அவனும் ஒரு வேலைக்காரன் கிட்ட சொல்றான், இவனுக்கு சொல்றான் ஒரு வேலைக்காரன். வேலைக்காரன் சொன்னோடனே, இப்போ நம்ம கோபமா இருக்கும்போது நம்ம கீழே இருக்கிறவங்க நம்ம ஆலோசனை கொடுத்தா ரொம்ப சீப்பா நினைப்போம். உனக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பாருங்க, இந்த நாகமான் வேலைக்காரனுடைய ஆலோசனையை கேட்டான். கேட்டுட்டு என்ன பண்ணா அப்படின்னா, போயிட்டு என்ன பண்ணா, யோர்தான்ல முங்குனா. வாசிமா 14வது வசனம் வாசிமா. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானின் 7 தரம் முங்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, இங்க ரொம்ப அழகா போட்டிருக்குது. அவன் போய் யோர்தான்ல 7 முறை குளிச்சான். முதல் முறை குளிச்சுட்டு என்ன பண்ணிருப்பான், உடம்பு தொடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு போறீங்க. நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசுறீங்க. முதல் முறை குளிச்ச உடனே என்ன பண்ணிருப்பான், தொட்டு பார்த்திருப்பான், ஒன்னும் ஆயிராது. 2வது முறை என்ன பண்ணிருப்பான், முங்கி எழுந்திருப்பான். ஏதாவது மாற்றம் வந்ததுன்னா எங்கேயுமே மாற்றம் வரல. 3வது முறை 4வது முறை என்ன பண்ணிருப்பாங்க, அவரு டென்ஷனா இருப்பாரு. சரி முங்குறது தானே, என்ன ஆயிட்டோம், இவ்வளவு முங்கிட்டோம், இன்னொரு வாட்டி என்ன பண்ணலாம், முங்கிடுவான்னு சொல்லிட்டு 7 முறை முங்கிட்டான். அழகா போட்டிருக்கு, அவன் மாம்சம் சிறு பிள்ளைகளுடைய மாம்சம் போல ஆயிடுச்சு. ஆமென். சின்ன பிள்ளைங்களுடைய சரி ரொம்ப சாஃப்டா இருக்கும், தொடர்றதுக்கே ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு. நம்ம பிள்ளைங்க, நம்ம சர்ச்சில் நிறைய சின்ன பிள்ளைங்க வந்து இருக்குது. அல்லேலூயா. எனக்கு ஒரே சந்தோஷம் நான் பார்க்கும்போது. கர்த்தர் ஆமென், ஆமென், ஆமென். அந்த சிறு பிள்ளையுடைய மாம்சத்தை போல மாறிடுச்சு. அவன் உள்ள எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். குஷ்டரோகம், சமுதாயத்தால ஒதுக்கப்படுகிற வியாதி, தேவ பிள்ளைய எல்லாரும் அற்பமாய் பார்க்கிற வியாதி, அருவருப்பா நினைக்கிற வியாதி. இந்த வியாதிக்கு ஆலோசனை எங்கிருந்து வந்தது, அடிமை பெண்ணாகிய சிறு பெண்ணு கிட்ட இருந்து வந்தது, வேலைக்கார கிட்ட இருந்து வந்தது. இந்த மாசம் உன் சின்ன பொண்ணு குழந்தை சொன்னா கூட நீ ஆலோசனை கேட்கணும். நீ முன்ன மாதிரி பாட்டு பாடுறது இல்லம்மா, ஜெபிக்கிறது இல்லம்மா, நம்ம உனக்கு என்ன தெரியும், என் கஷ்டம் சொல்லவே கூடாது. ஆண்டவர் என்ன பண்றாரு, சின்ன பிள்ளை மூலமா எனக்கு ஆலோசனை கொடுக்கறான்னு சொல்லணும். ஆமென், ஆமென். இப்ப ஜெரம் சொன்னா கூட என்ன பண்ணும், கேட்கணும். அப்படி ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க சொல்ற ஆலோசனை இந்த மாசம் நடக்க போகுது. சின்ன பிள்ளைங்க ஆலோசனை கேட்கணும். அதை 2 பொத்து மொத்தி உட்காரு, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் சின்ன பிள்ளை மூலமா கர்த்தர் கூட பேசுவாரு, ஆண்டவர் பேசுவாரு. வேலைக்கார மூலமா உங்ககிட்ட கீழே வேலை செய்யறவங்க கூட இந்த மாசம் உனக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அண்ணா இப்படி செய்யணும், அக்கா இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு, நீ என்ன எனக்கு செய்யறது என்ன பண்ணக்கூடாது, அவங்கள அப்படியே ஒரு கேவலமான ஒரு லுக் விடக்கூடாது. அல்லேலூயா. கேவலமா ஒரு பார்வை பார்க்க கூடாது. கர்த்தர் ஏதோ நல்ல ஆலோசனை கொடுத்தா யார் சொன்னாலும் கேட்டுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆலோசனை கொடுத்தா யார் சொன்னாலும் என்ன பண்ணணும், கேட்டுக்கணுங்க. உங்களுக்கு கமாலியல் பாஸ்டர் தெரியும். கார்த்திக் கமாலியல் யாருன்னா உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. கார்த்திக் கமாலியலுடைய பிரசங்கம்லாம் ரொம்ப அனல் பறக்கிற பிரசங்கமா இருக்கும். அவரு ரொம்ப கோபக்காரவர். அவர் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். ஒரு சின்ன பையன், சின்ன பையனா ஒரு 17 வயசு பையன், அவன் இவர் பிரசங்கத்தெல்லாம் கேட்டான். நிறைய ஒரு கூட்டத்துக்கு இவன் போக ஆரம்பிச்சான். போன உடனே இவர் பிரசங்கத்துக்கும் இவருடைய நடைமுறைக்கும் வேற மாதிரி இருக்குது. அவன் என்ன பண்ணிட்டானா, கூட்டம் முடிஞ்ச உடனே குடுகுடுன்னு ஓடி அவர்கிட்ட அந்த வார்த்தையை சொன்னானா, நீங்க பிரசங்கத்துக்கும் உங்க வாழ்க்கைக்கும் வேற மாதிரி இருக்குது, நீங்க என்ன பண்ண மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரா. அதான் அவருடைய, நீங்க யூடியூப்ல போடு பாருங்க, நான் மாற வேண்டும் அப்படின்னு தினமும் உன்னோட போடுவார் அவர். அப்போ உணர்ந்து தன்னை ஒப்பு கொடுத்து அந்த கோபத்திலிருந்து எதெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ அதெல்லாம் விட்டு கொடுத்தார். அவர் பார்த்துட்டு, நீ யாரா எனக்கு சொல்லல, சின்ன பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் இந்த மாசம் உங்க பிள்ளைங்க சொன்னா கூட நீ கேட்கணும். நல்லது சொன்னா கேட்கணும், கெட்டது சொன்னா என்ன பண்ணும், தொப்புன்னு தொப்பி நல்லது நீ சொல்லி கொடுக்கணும். ஆமென், சொல்லி கொடுக்கணும். சின்ன வயசுல பிறவை எடுத்தாதான் பெரிய வயசுல அந்த பிள்ளைங்க நல்லா வளருவாங்க. நல்லா கத்து கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. அண்ணா அப்படி கத்து கொடுக்கும் போது கத்த பெரிய காரியங்களை செய்வா. இந்த மாசம் ஆண்டவர் ஆலோசனையில் எப்படி இருப்பாரா, ஆச்சரியமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
வருஷம் என்னோட கூட நீங்க பேசுறீங்க, சேவை ஊழியம் செய்யணும். இந்த மாசம் சொல்லியிருக்கீங்க, நான் ஆலோசனையில ஆச்சரியமா இருப்பேன். ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை உனக்கு இந்த வருஷம் ஆச்சரியமா இருக்க போகுது, இந்த மாசம் ஆச்சரியமா இருக்க போகுது. அப்படி ஒரு ஆச்சரியத்தை கர்த்தர் உன் கையிலே இந்த மாதம் கொடுக்க போகிறார். எங்களை நேசிக்கிறவரே இந்த நல்ல வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வரையா என் கூட நீங்க பேசுனீங்கப்பா, வந்த பிள்ளைங்களோடு பேசுனீங்கப்பா, ஆண்டவரே ஊழியக்கார பிள்ளைகளோடு பேசுனீங்கப்பா, வாலிப பிள்ளைகளோட பேசுனீங்கப்பா, சின்ன பிள்ளைகளோட பேசுனீங்கப்பா. ஆண்டவரே, உங்க ஆலோசனையை கேட்டு எங்க சொந்த முயற்சியில நாங்க எதுவுமே இந்த மாசம் செய்யக்கூடாதுப்பா. உங்க ஆலோசனைப்படி நடக்க எங்களுக்கு கத்துக் கொடுங்கப்பா. உங்க ஆலோசனை எங்களை பாதுகாக்கும், உங்க ஆலோசனை எங்களுக்கு உதவி செய்யா. உங்க ஆலோசனைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என்ன சேர்ந்து சொல்லலாம்? என் ஆத்துமாவே என் உள்ளமே உங்கள் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம், திருத்துவ தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரை வாழ்த்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.